அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போது நாம் பார்க்க இருக்கின்ற வகுப்பு அமிர்த பிந்து உபனிஷதம். கடந்த வகுப்புல அமிர்த பிந்து உபனிஷத்தினுடைய அறிமுக உரை பார்த்து முடிச்சோம். இப்ப இன்றைக்கு மேலும் அந்த அமிர்த பிந்து உபனிஷத்தினுடைய முக உரையாக சில பகுதிகளை பார்த்துட்டு, அதற்கு பிறகு சாந்தி மந்திரம் இருக்கு. அது நம்ம ஏற்கனவே முண்டக உபனிஷத்துல பார்த்த அதே சாந்தி மந்திரம் தான், பத்ரம் கர்ணேபி. அதுக்கப்புறம் இந்த மந்திரம் தொடங்குது. ஒரு 22 மந்திரங்கள் இருக்கு இந்த அமிர்த பிந்து உபனிஷத்துல. இப்ப இந்த 22 மந்திரங்களும் ஒன்னொன்னா நம்ம பார்க்க போறோம். ஆனா பொதுவா இந்த மந்திரங்களை நம்ம முறையா படிக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான மெட்டுல அதுக்குண்டான வேதாந்த முறைப்படி படிச்சா நல்லா இருக்கும். ஆனா அதுக்குண்டான மாணவர்கள் இல்லை. காரணம் என்னன்னா, இந்த பாடங்கள் எல்லாம் எடுக்கும்போது நேரடி வகுப்பா தான் நம்ம எடுப்போம். நேரடி வகுப்பா எடுக்கும்போது முன்னாடி மாணவர்கள் நம்ம உபனிஷத் மந்திரங்களை படிக்கும்போது அவங்களும் திருப்பி படிப்பாங்க. அப்படி படிக்கும்போது அந்த பாடங்களும் படிப்பதற்கு சுவாரஸ்யமா இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஒரு முறையா அப்படிதான் காலகாலமாக பரம்பரையா குரு சிஷ்ய பரம்பரையில இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கப்பட்டது. இப்ப காலத்தின் கோலம், இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆன்லைன்ல வந்துட்டோம். இப்ப இந்த ஆன்லைன் வகுப்புல அந்த மாதிரி எல்லாராலையும் அந்த புத்தகத்தை வைத்து படிப்பது சிரமம். அப்புறம் பொறுமையும் நிறைய பேருக்கு இல்லை. ஏன்னா அதெல்லாம் நிறைய பொறுமை வேணும். இப்ப மறுபடி இந்த 22 மந்திரங்களை நம்ம ஃபர்ஸ்ட் மேலோட்டமா பார்க்கணும். பார்த்தாதான் அது என்னங்கிறது புரிய வரும். இப்ப பொதுவா இப்போ இந்த பாடத்திட்டம் எதை அடிப்படையா வைத்து வருது அமிர்த பிந்து உபனிஷதம் அப்படின்னு பார்த்தோம்னா, மனசத்தான் அடிப்படையா வச்சு பேசுது. இந்த உபனிஷத்தம் பேசக்கூடிய விஷயமே மனம்தான். இப்போ நிறைய தத்துவவாதிகள் வந்தாங்க அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லையா? கடந்த பாடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தத்துவ தரிசனங்கள் எல்லாம் பார்த்தோம். இப்ப நிறைய புது புது தத்துவங்கள் எல்லாம் சமுதாயத்துல கொண்டு வந்து ஒவ்வொருத்தர் கருத்துக்களை சொன்னாங்க. அது மாதிரி நிறைய தத்துவவாதிகள் இந்த விஷயங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது கூட அவர்களுடைய மனம்தான் ஒரு புரியாத புதிராகவே இருந்தது. தங்களிடத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் அவர்கள் இந்த உலகம் எப்படி காட்சி அளிக்கிறது என்பதை கண்டறிய முயற்சிக்கின்ற பொழுது கூட பெரும்பாலான விஷயங்கள் அவருடைய ஊகங்கள் அடிப்படையில தான், ஒரு யூகித்து அறியக்கூடிய ஒரு அடிப்படையில தான் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி யூகிச்சு அறிவதற்கு கூட இங்க நமக்கு அடிப்படை கருவியாக எது இருக்கு அப்படின்னு பார்த்தா மனசுதான் இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் சிந்திப்பதாக இருந்தாலும் அதற்கு அடிப்படை ஆதாரமான கருவி எது அப்படின்னா மனசுதான். மனசு இல்லைன்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அதனால மனம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. அப்ப இந்த மனதின் மூலமாக பெறக்கூடிய தகவல்களையும் அது செய்யப்படும் செயல் வரம்புகளையும் அதன் வாயிலாக நாம் எப்படி மனதின் மூலமாக ஒவ்வொன்றையும் உணர்கிறோம் என்ற அடிப்படையில தான் நம்முடைய நடைமுறை விஷயங்களும் இருக்குது. அப்படிப்பட்ட நடைமுறை விஷயங்களில நல்லது கெட்டதும் நம்ம மனதின் அடிப்படையில தான் அமையுது. ஏன்னா இப்ப பெரும்பாலானவருடைய வாழ்க்கையில நன்மையும் தீமையும் எதன் அடிப்படையில வருது அப்படின்னா அவர்களுடைய மனதின் அடிப்படையில் தான் வருது. இப்போ மனம் எப்படி இருக்கோ அப்படிதான் வாழ்க்கை. அதை தான் பெரியவங்க அந்த காலத்துல இருந்தே மனம் போல் வாழ்வு, எண்ணம் போல் வாழ்வுன்னு நமக்கு சொல்லி வச்சாங்க. அந்த அடிப்படையில இப்போ இந்த மனம் சரியா கையாள தெரியல, மனதை பராமரிக்க தெரியல அப்படின்னா பெரும்பாலானவர்கள் மனநோயாளிகளாக மாறிவிடுகிறார்கள். மனநோயாளியாக மாறுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா மனதில் ஏற்படக்கூடிய ஒரு தாக்கம், அதாவது ஒரு அழுத்தம் தான் மனநோயாளியாக மாத்துது. அதாவது ஏதோ பிரச்சனை, அந்த பிரச்சனையை வெளியே சொல்லாம அப்படியே உள்ள வச்சு அழுத்திக்கிறாங்க. அதை மற்றவர்கள்ட்ட பகிர்ந்து கொள்வதற்கு மனம் வருவதில்லை, அல்லது பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புவதில்லை. எப்படி வேணா எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது அந்த உள்ளேயே போட்டு புதைச்சி அந்த விஷயத்தை பூதாகரமா மாத்தி நாளடைவில் என்ன ஆயிடுறாங்கன்னா அவங்க மனநோயாளியாக மாறிடுறாங்க. அப்புறம் அவங்க யாரை நாட வேண்டி இருக்குது அப்படின்னு பார்த்தா மனோ தத்துவ டாக்டர்களை தான் போய் நாடணும். ஏன்னா மனநோயாளிகள் மனோ தத்துவ டாக்டர் கிட்ட தான் போறாங்க. அந்த மனோ தத்துவ டாக்டர் என்ன கொடுக்குறாரு? தூக்க மாத்திரை கொடுத்துட்றாரு, நல்லா தூங்கி எழுந்திருக்கட்டும் அப்படின்ட்டு. அப்போ எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருப்பாங்க. மனநோயாளிகள் எல்லாம் மருத்துவத்துக்கு போயிட்டா தூக்க மாத்திரை தான் அதிகமாக கொடுத்து தூங்க வச்சுக்கிட்டு அதுக்கு
என்ன காரணங்கிறது அவங்களாலையும் கண்டுபிடிக்க முடியாது. மனோதத்துவ நிபுணர்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய கண்ணோட்டத்தில் தான் அதை ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இப்ப மனோதத்துவ நிபுணர்கள் பார்க்கின்ற பொருட்களாகட்டும், அவர்கள் மூலமா காட்சியளிக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், பெரும்பாலும் அந்த புற விஷயங்களில் சந்தேகமுடையவர்களாகத்தான் அவர்கள் இருப்பார்கள். மனோதத்துவ மருத்துவர்கள் எல்லாமே அந்த புற விஷயங்கள்ல சந்தேகம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள். அதுல ஒரு சிலர் அந்த உள்ளுணர்வை நம்புவதற்கு வழிவகுத்தாலும் கூட தங்களுக்குள் உள்ள விஷயங்களை சிந்திக்க முடியாதவைகள் மற்றும் அறிய முடியாதவைகள் என்பதாகத்தான் அவர்கள் முடிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனோதத்துவ மருத்துவர்களும் நிறைய இருக்காங்க. அதுல வேறு சில மனோதத்துவவாதிகள் என்ன பண்றாங்கன்னா, இதற்கு எதிரான கருத்துக்களை உடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா, எது அறியப்பட்டதாக இருக்கிறதோ அல்லது கற்பனை செய்யக்கூடியவைகளாக இருக்கிறதோ அவைகள் மட்டும்தான் இருப்பதாக கூறலாம். ஆதலால் அறியப்படாதது மற்றும் அறிய முடியாதது மற்றும் நினைத்து பார்க்க முடியாதது என எதுவாக இருந்தாலும் அதை ஒருபோதும் சொல்லவோ அல்லது இருப்பதாக நினைக்கவோ முடியாது என்பதாக இவர்கள் வாதிடுகின்றார்கள். அப்போ இந்த இரண்டு பேருக்கும், மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மனோதத்துவவாதிகளும் உலகில் இருக்கக்கூடிய சாதாரண விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மனோதத்துவவாதிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பட்ட கருத்துக்களை உடையவர்களாக இருக்கிறார்கள். இப்ப இந்த மாதிரி மனோதத்துவ நிபுணர்களை மீறிய ஒரு விதமான மனோதத்துவவாதிகள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு அப்பாற்பட்டு மூன்றாவதாக ஒருவர் இருக்கிறார்கள். அவர்கள் தான் சித்தர்கள், யோகிகள், ரிஷிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நம்ம ஏன் சித்தர்கள் அப்படின்னு சொல்றோம்னா, அந்த சித்தம் தெளிந்தவர்கள் தான் சித்தர்கள், சித்தத்தை அறிந்தவர்கள். சித்தம்ங்கிறது இங்க மனசுதான். அப்ப தன்னுடைய மனதை தானே சுய விசாரத்தில் அறிந்து கொண்டு, இங்கு எல்லாமே மனம்தான் ஆதாரமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு அந்த மனதை கையாள தெரிந்து கொண்ட சாதனையாளர்கள், சித்தர்களைத்தான் நம்ம இங்க மனோதத்துவவாதிகளுடைய வரிசைகளை கொண்டு வரும்போது மிக உயரிய ஞானிகளாக நம்முடைய சனாதன தர்மம் அவர்களை போற்றுகின்றது, பாராட்டுகின்றது. இப்ப நிறைய இது மாதிரி மனோதத்துவ நிபுணர்கள் மற்ற தேசங்களிலும் தோன்றினார்கள், அவர்களும் இருந்தார்கள். அது மாதிரி நம்ம இந்தியாவிலும் நிறைய இருந்தார்கள். அப்ப அந்த அடிப்படையில் இப்ப நம்ம மூன்றாவது நிலையில் இருக்கக்கூடிய மனோதத்துவ நிபுணர்களாகிய நம்முடைய ரிஷிகள், சித்தர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, மனம் ஒரு சார்புடையதாகவும் வரம்புகளுக்கு உட்பட்டதாகவும் இருக்கலாம். எவ்வாறாயினும் மனதை அதன் அனைத்து வரம்புகள் மற்றும் குறைபாடுகளில் இருந்து விலக்கி அதை முற்றிலுமாக ஒரு பக்க சார்பற்றதாகவும் ஆக்குவது சாத்தியம் என்றால் அவைகளில் உள்ளவை என்ன என்பதை நம்மால் அறிந்து கொள்ளவும் முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதாவது மனதின் மூலமாக ஒரு விஷயத்தை நம்ம ஆராய்ந்து விசாரம் பண்ணி பார்க்கும்போது அதனுடைய சாரம் என்ன, அதனுடைய உட்பிரிவுகள் என்னங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி தெரிந்து கொள்ள முடியும் என்பதாக நம்முடைய ரிஷிகளும் சித்தர்களும் சொல்கிறாங்க. அப்ப இந்த நிலையின் உண்மைத்தன்மையை நிலைநாட்டுவது பிரம்மவாதிகளின் ஒரு தனி பெருமையாகும் என்பதாக நம்முடைய சனாதன தர்மம் சுட்டிக்காட்டுது. அதாவது பிரம்மத்தை அறிந்து கொண்ட பிரம்மவாதிகள், பிரம்மனிஷ்டர்கள், ரிஷிகள், யோகிகள், ஞானிகள், சித்தர் பெருமக்கள் எல்லாமே இந்த உண்மைத்தன்மையை நிலைநாட்டுவதற்காக நிறைய பாடுபட்டிருக்கின்றார்கள். அப்படி அவர்கள் அதை நிலைநாட்டுவதற்காக கொடுத்திருக்கின்ற பொக்கிஷங்கள் தான் இப்ப நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இந்த மாதிரி நூல்கள் எல்லாம். அது நம்முடைய தனி பெருமை என்பதாக பார்க்கப்படுகின்றது. ஆதி காலத்திலிருந்தே அவர்கள் தனக்குள்ளேயே பூரணமான ஆத்மாவை அறியலாம் என்ற கருத்தை, சாத்தியத்தை முன்வைத்துக் கொண்டே வருகின்றார்கள். பிரம்மவாதிகளை தவிர வேறு சிலரும் பூரணமானது என்ற பெயரின் கீழ் தனக்குள்ளே உள்ள ஒன்றை பற்றி பேசியுள்ளார்கள். ஆனால் இவர்களின் கருத்துக்கள் முழு யூகத்தின் அடிப்படையிலே தான் அமைந்திருக்கின்றது. அப்ப இங்க இந்த மாதிரி தத்துவவாதிகள் எல்லாம் தங்களுக்குள்ள ஆராய்ச்சிகள் பண்ணி பார்க்கும்போது இந்த மனதை பற்றி ஒரு சில விஷயங்கள் தன்னுடைய யூகத்தின் மூலமாகவும் சொல்றாங்க. அவங்களா யூகித்து சொல்லக்கூடிய விஷயங்களும் இங்க நிறைய நடைமுறையில வந்திருக்குது. உணர்ந்து சொல்லக்கூடிய விஷயங்களும் நிறைய நடைமுறையில இருந்திருக்கு. அப்ப இங்க நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, யூகித்து சொல்வதை விட தன்னுள் உணர்ந்து சொல்வதைத்தான் நாம் இங்க அனுபவத்துல எடுத்துக்கணும். ஏன்னா அதுதான் அனுபவம், ரிஷிகளுடைய அனுபவம். அப்ப ஒரு கருத்தை ஒருத்தர் எடுத்து முன்வைக்கிறார் அப்படின்னா அது ஒரு அறிவியல் கருத்து மாதிரி ஆயிடக்கூடாது. அறிவியல் கருத்து எப்படின்னா, அப்ப ஒரு கருத்தை இன்றைக்கு சொல்லி அதை நிரூபிப்பாங்க. சிறிது காலம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த கருத்து முரண்பாடா இருக்கும். அதுக்கு மாற்று கருத்தை இன்னொரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சு
அது சரியல்ல, இதுதான் சரி அப்படின்னு சொல்லி அந்த பழைய கருத்தை முறியடிச்சிடுவாரு. அப்ப புதிய கருத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டு அந்த கருத்தை விட்டு விடுவார்கள். அப்ப இது மாதிரி நிறைய மாற்று விஷயங்களையும் இதே விஷயங்கள் போல நாம பார்க்க முடியாது. ஏன்னா இது மனம் சார்ந்த விஷயம். புறத்தில் இருக்கக்கூடிய விஷயம் அல்ல. இங்க ஆராய்ந்து அறிந்து கொள்வதற்கான புற விஷயங்கள் அல்ல. ஏன்னா புற விஷயங்கள் மாறுதலுக்கு உட்பட்டு கொண்டே வர்றதுனால இன்றைக்கு கண்டுபிடித்த பொருளை மேம்படுத்தி இன்னொரு புதுமையான பொருளாக மாற்ற முடியும். ஆனா இந்த மனதை சரியானபடி கையாள தெரிந்து கொண்டா என்றென்றும் அது புதுமையானதுதான். அப்ப அப்படிப்பட்டதுதான் இந்த மனசு. அப்ப அந்த மாதிரி இந்த மனதை பற்றி பிரம்மவாதிகளை போல மற்ற சிலர்களும் பேசினாலும் கூட இங்கு நம்முடைய சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளுமான பிரம்மவாதிகளுடைய கருத்துக்கள் மட்டும்தான் ஏற்புடையதாகவும் இருக்கின்றது. அப்ப பிரம்மவாதிகள் தனக்குள்ளே உள்ள விஷயங்களை அந்த உறுதிப்பாட்டுடன் கூறுகின்றார்கள். தாங்கள் அறிந்த அனுபவத்தின் அடிப்படையிலே கூறுகின்றார்கள். அது உடனடியாக அல்லது உள்ளுணர்வு அறிதலால் உருவாக்கப்படும் நம்பிக்கையால் தோன்றி வளர்க்கப்பட்டிருக்கின்றது என்பதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. அப்ப வேதாந்தத்தின் முழு உபதேசமானது பிரம்மம் என்றால் என்ன அல்லது எது பிரம்மம் இல்லை என்பதை விளக்குவதற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அப்ப வேதாந்தத்தின் உபதேசமானது பரம்பரையாகவே ஆச்சாரியர்களின் தனிப்பட்ட அனுபவத்தால் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அப்ப மனோதத்துவவாதிகளின் விரிவான போக்கின் மூலமாக பிரம்மனின் தன்மையை தர்க்க ரீதியாக நிறுவுவதும் அதே வேளையில் வேதாந்தம் மனதை தூய்மைப்படுத்தும் செயல்முறையை விவரமாகவும் கூறியிருக்கின்றது. அப்ப இப்ப நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்? வேதாந்தம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம வரும்போது இங்க மன தூய்மைக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அதுதான் நம்ம ஆரம்பத்திலேயே வேதாந்த பாடத்துக்குள்ள வரும்போது முதல்ல நம்ம பார்க்கிற பாடம் என்னன்னா சாதன சதுஷ்டய சம்பத்தின்னு பார்க்கணும். சமம், தமம், விடல், சகித்தல், சமாதானம் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம மனதை பக்குவப்படுத்துவான படிநிலைகளை தான் நம்ம பார்க்கிறோம். யோக சூத்திரமும் அதுதான் சொல்லுது. யோக சூத்திரத்தை கூட நம்ம எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சித்த விருத்தி நிரோதகா, சித்தத்தினுடைய விருத்திகளை இல்லாமல் செய்வதுதான் யோகம் என்பதாக யோக சூத்திரமும் சொல்லுது. அப்ப இந்த மனதில் இருக்கக்கூடிய தேவையற்ற விருத்திகளை எல்லாம் நம்ம இல்லாமல் செய்யும் போதுதான் அந்த மனமற்ற நிலையில அந்த அறிவு பிரகாசிக்கிறது அப்படிங்கறத இங்க முடிந்த முடிவாக எல்லா ஞானிகளும் மகான்களும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த அடிப்படையில மனதின் அசுத்தங்களான உலகம் மற்றும் பரலோக இன்பங்களில் உள்ள பற்றை அடைய வேண்டும் என்ற ஆசையை நீக்கி மனதை தூய்மைப்படுத்துவதால் மட்டுமே அலைப்பாயும் மனதை அலைப்பாயாத நிலையான தன்மைக்கு நம்மால் கொண்டு வர முடிகின்றது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க என்ன நமக்குள்ள பிரச்சனை அப்படின்னா இந்த மனசுல நிறைய புற விஷயங்கள்ல தவறா ஏற்றி வைத்திருக்கிறார்கள். ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களுடைய உண்மை தன்மை என்ன, அதனுடைய ஆழமான புரிதல் என்ன அப்படிங்கறத நம்ம கேட்காமையே சிறு வயசுல இருந்தே குழந்தைகள் மூலமா கதை கேட்கிற மாதிரியே கேட்டு நம்ம நிறைய விஷயங்களை தவறாகவே புரிந்து வைத்துக் கொண்டதுனால இப்ப சொர்க்கலோகம், வைகுண்டம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு கற்பனையாக நம்ம இடத்துல திணிக்கப்பட்ட விஷயங்களாகத்தான் பார்க்கப்படுது. ஏன்னா யாரும் சொர்க்கலோகத்துக்கு போனாங்களா வைகுண்டத்துக்கு போனாங்களான்னு முன் அனுபவம் கிடையாது. ஆனால் இறந்த பிறகு அவர்கள் சொர்க்கலோகம் செல்கிறார்கள், வைகுண்டம் செல்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுவும் எந்த அடிப்படையில் சொல்றோம்? அதுலயும் ஒரு ஒற்றுமை இல்லை நம்ம இடத்துல. எப்படின்னா சொர்க்கலோகத்துக்கு போபவர்கள் அப்படிங்கிறது ஒரு சாரர்கள் அப்படி நினைக்கிறாங்க. வைகுண்டம் போவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வைணவ சமயத்தை சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் அப்படி நினைக்கிறாங்க. கைலாசம் போவோம் அப்படிங்கிறத சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் அப்படி நினைக்கிறாங்க. அப்ப இப்படி பாருங்களேன், எல்லோருமே சமயம் மதம் அடிப்படையில இப்படி எல்லாம் பல விஷயங்களை பிரித்து வகுத்து வைத்துக்கொண்டு அவரவர்கள் அதுதான் சரி என்பதாக ஆமோதித்துக் கொண்டு அதையே பிடித்துக்கொண்டு இந்த மனத்தில் நிறைய அசுத்தங்களை உண்டாக்கி வைத்திருக்கின்றார்கள். அந்த அசுத்தங்கள் தான் இங்க பரலோக இன்பம் என்பதாக மனதில் திணித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இதை அடைய வேண்டும் என்ற ஒரு அபிப்பிராயத்தை, தீராத ஆசையை நீக்கி தூய்மைப்படுத்துவது மட்டும்தான் இங்க உண்மையான சுத்த மனம் என்பதாக பார்க்கப்படுது. இங்க வேதாந்த விஷயத்துக்குள்ள வரும்போது இந்த மனோ தத்துவ சப்ஜெக்ட் எடுத்து நம்ம படிக்கும்போது நம்முடைய மனதினுடைய அஜ்ஞானம் அசுத்தம் என்ன அப்படின்னு பார்த்தா இது மாதிரி ஏற்றி வைக்கப்பட்ட தவறான எண்ணங்களை எல்லாம் முதல்ல வெளியே தள்ளணும். ஏன்னா நிறைய புரிதல் இல்லை நம்ம இடத்துல. ஏன்னா யாரோ என்னென்னமோ சொன்னதெல்லாம் நம்ம உண்மை என்று நம்புறோம். அதற்குண்டான ஆதாரம் எதுவுமே கிடையாது. நம்பிக்கையின் அடிப்படையில நாம் அதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறோமே தவிர அது எதுவும் நிரூபிக்கப்பட்ட உண்மை இல்லை. ஆனா இங்க வேதாந்தம் என்ன விஷயத்தை வெட்ட வெளிச்சமா நமக்கு சுட்டி காட்டுது? உனக்குள்ளதான் எல்லாமே இருக்கு, நீ தான் அதுவா இருக்கிற அப்படின்னு சுட்டி காட்டும் போது
அப்ப அந்த அனுபவம் நம்முள்ள நடக்க வேண்டிய விஷயமா இருக்கிறதுனால நம்ம இன்னொருத்தரை சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் இல்ல. இன்னொருத்தர் சொல்றத நம்பி வாழ வேண்டிய அவசியம் இங்க இல்ல. நம்மையே வைத்து அது பேசுது. நாமே அதற்கு கருவியாக இருக்கிறோம். அந்த அடிப்படையை எடுத்துக்கிட்டு பார்க்க சொல்லுது. அப்ப மனம் அந்த முழுமையான ஒருமுகப்பாட்டை அடைந்த உடனே அது தனது இயல்பான அலைப்பாயும் தன்மையை இழக்கின்றது மற்றும் பிரம்மத்துடன் ஒன்றாகின்றது. பிரம்ம சாட்சா்காரத்தை அடையாமல் தன்னுள்ளே இருக்கின்ற ஆத்மாவை பற்றிய முழுமையான நம்பிக்கையை ஒருவனால் உருவாக்கவே முடியாது என்கிறார்கள் ஞானிகள். அப்ப யார் ஒருத்தனுக்கு தன்னுள்ள இருக்கக்கூடிய அந்த தூய அறிவாகிய ஆன்மாவை எப்பொழுது ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தா, அந்த மன ஒருமைப்பாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்தே ஆகணும். அலைப்பாயும் தன்மையுள்ள மனதை அந்த ஏக பிரம்மத்தோடு ஒன்றாக்கும் போது மட்டும்தான், அந்த பிரம்ம சாட்சா்காரத்தை அடையும் போது மட்டும்தான் அவன் தன்னுள்ள இருக்கின்ற ஆத்மாவை பற்றிய ஒரு முழுமையான நம்பிக்கையை உருவாக்கி கொள்ள முடியும் என்பதாக சுட்டி காட்டுகிறார்கள். அப்ப பொதுவாகவே மனோ தத்துவத்தை இங்கு மதத்தோடு இணைத்தும் பார்க்கிறார்கள். நம்ம பண்டைய ரிஷிகள் ஞானிகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, மனோ தத்துவ ரீதியாக இப்ப மனிதனுடைய மனதை வைத்துக் கொண்டு பார்க்கும்போது இப்ப எல்லாருக்குமே இந்த புரிதல் இல்ல. ஏன்னா இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பெரும்பாலானவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியலங்கிறத அன்றைய ரிஷிகளே உணர்ந்திருக்கிறார்கள். அப்படி உணர்ந்ததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதற்காகத்தான் இந்த மதமும் சமயங்களும் தோற்றுவித்தார்கள். ஏன்னா வேற வழி இல்ல. இவர்கள் மன ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. அதாவது ஒரு மனிதனாக பிறந்துட்டாலே அவனுடைய வளர்ப்பிலிருந்து அவனுடைய இறப்பு வரைக்கும் அவன் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறான். சமுதாய ரீதியாக சந்திக்கிறான், குடும்ப ரீதியாக சந்திக்கிறான், உறவுகள் அப்படின்னு நிறைய விஷயங்களுக்குள்ள போய் பார்க்கும்போது அவனுடைய மன தாக்கங்களை அவன் மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளும் போதுதான் அந்த மனம் அவனுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும், ஒரு ஆசுவாசம் அடையும். அப்பதான் ஒரு பாரம் இறங்குன மாதிரி இருக்கும். இல்லைன்னா அது போட்டு அழுத்தம் உள்ள அழுத்திக்கிட்டு இருக்கும். அந்த மன உளைச்சல் அப்படிங்கிறத அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும். அந்த மன உளைச்சல் உள்ள போட்டு அழுத்தி அழுத்தி அவனை ஒரு நடைப்பிணமாக மாத்தி ஒரு மனநோயாளியாக மாற்றிவிடும். அப்ப இந்த மாதிரி மனநோயாளியாக மனிதன் ஏன் மாறுகின்றான்னா, அவனுடைய பிரச்சனைகளை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு துர்பாக்கிய நிலையில அவன் மனநோயாளியா மாறுறான். அப்ப இதற்கு ஒரு தீர்வு சொல்லணுமே, இதற்கு என்ன பண்ணலான்ட்டு ரிஷிகள் கண்டுபிடிச்ச வழிதான் இந்த மதம். அப்ப இந்த மதத்தில் உயிர் நாடியாக மதவாதிகள் மனதை கையாளும் கலைகளை கற்றுக் கொடுக்கும் விதமாகத்தான் பக்தி பாடல்கள், இசைகள், இசை கச்சேரிகள், பக்தி கதைகள், பக்தி விளையாட்டுகள், ஆலய வழிபாடுகள், பூஜைகள், புனஸ்காரங்கள் அப்படின்ட்டு ஏராளமான விஷய சுகங்களை மதத்தின் உள்ளே கொண்டு வந்தார்கள். அப்படி கொண்டு வரலன்னா என்ன ஆகும்னா, இந்த மனிதன் தன்னுடைய மன தேவைகளை இறக்கி வைக்க முடியாது. அவன் யார் இடத்துலயும் போய் சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் ஒரு பர்சனல் விஷயமா அதை வச்சுக்கிட்டு இருக்கிறான். இன்னொருத்தங்கிட்ட போய் சொன்னா அது வெளியே வந்துட்டா என்னுடைய ரகசியம் தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் தன்னுடைய தவறுகளை இன்னொருத்தர்கிட்ட சொல்லவும் தயங்குறான். பெரும்பாலான மனிதர்கள் தான் செய்கின்ற தவறை இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவதற்கு தயங்குவான். ஆனா அது தவறுன்னு அவனுக்கு தெரியும், தெரிஞ்சே செய்வான். அது அவனுக்கு என்ன ஆகும், மன உளைச்சலா மாறும். அதுதான் மனசாட்சின்னு நம்ம சொல்றோம். மனசாட்சின்னு ஏன் அதை சொல்றோம் அப்படின்னா, இப்ப ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த அறிவு இருக்குது இல்லையா? அந்த அறிவு எப்பயுமே ஒரு ஒழுக்க நீதிக்குள்ள வாழணுங்கிறது தான் அது விரும்புது. ஆனா இவன் மனதனுடைய ஆசா பாசங்களுக்கு உட்பட்டதுனால என்ன பண்றான், அந்த ஆசையின் காரணமாக செய்யக்கூடிய தவறுகளை செஞ்சிடறான். செய்த பிறகு அந்த தவறை நினைச்சு வருத்தப்படுறான். நான் தவறு செஞ்சிட்டேன், இது தவறு தான் அப்படின்னு அவனால புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் அந்த தவறை விடவும் முடியல, நீக்கிக்கிற வழியும் தெரியல, அந்த பிரச்சனையை கொட்டி தீர்க்கறதுக்கும் ஆள் இல்லை. அப்ப அதை யாருக்கிட்ட எடுத்து சொல்ல முடியும்? அப்போ அதுக்கு தான் கடவுள் தேவைப்பட்டாரு. அப்ப அதனால என்ன பண்றது, ஆலய வழிபாடுகளை அமைத்து நீ போய் உன்னுடைய ஆதங்கத்தை கொட்டு, போய் அந்த சிலைகிட்ட நீ உன்னுடைய பிரச்சனையெல்லாம் எடுத்து சொல்லு. அப்போ உன் மனசு கொஞ்சம் பாரத்தை இறக்கிக்கும். அப்போ உனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா மனதில் இருக்கிற பிரச்சனைகளை பூரா இறக்கி வைக்கும் போது அவனுக்கு மனசுக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை வளரும். என்ன மாதிரி தன்னம்பிக்கை வளரும், ஓ நான் இவ்வளவு பிரச்சனைகளை வச்சிருந்தது இப்ப நான் போய் அந்த பகவான் கிட்ட ஒப்படைச்சிட்டேன், அவர் பார்த்துக்குவார் இனிமேல் என்னுடைய பிரச்சனை, இனிமேல் நான் ரிலாக்ஸா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்தியா வீட்டுக்கு வந்துடுறான். வந்த பிறகு இப்ப அந்த பிரச்சனைகளை அவன் மறந்துடுவான். அப்படி மறக்கும் போது அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த பாரம் இறங்குனதுனால புதிய சிந்தனைகள் அவனுள்ள உருவாக வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த புதிய சிந்தனைகள் மூலமா அவன் மீண்டும் தான் செய்த தவறுகளில் இருந்து விடுவிக்கக்கூடிய வழிமுறைகளையும் அவனுள்ள இருந்தே விடையாக அவன் கண்டுபிடிச்சிருவான். அப்ப இது மாதிரி எல்லாமே தனக்குள்ளேயே நடக்கக்கூடிய ஒரு ரசவாதம், ஒரு ப்ராசஸ் தானே தவிர இதுக்கு வெளியிருந்து ஒன்றும் தீர்வு கிடைக்கிறது இல்லை.
ஆனா நம்ம அப்படி கிடைக்கிறதாக நம்புவது எப்படி அப்படின்னா, நம்முடைய மனதின் நம்பிக்கையில் தான் அது அமைஞ்சிருக்கு. மனம் வந்து அப்படி நம்புறதுனால அப்படி நடக்குதுன்னு நினைக்கிறோம். இப்ப கடவுள் நமக்கு ஒரு காரியத்தை நிறைவேத்தி வைக்கிறார் அப்படின்னு நம்ம நம்புறதும், அது மனதினுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நடக்குதே தவிர, அந்த நம்பிக்கை இல்லாம நம்ம ஒரு வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா, அந்த வேண்டுதல் நமக்கு நடக்காம போகும். நம்ம அனுபவத்திலேயே பார்க்கலாம். நெறைய விஷயங்கள வந்து, எந்த அளவுக்கு நீங்க ஆழமா நம்பிக்கையில செய்றீங்களோ, அது உங்களுக்கு வெற்றிய குடுக்கும். நம்பிக்கை இல்லாம ஒரு காரியத்த செஞ்சீங்கன்னா, அது தோல்விய குடுக்கும். அப்ப இது எதிலிருந்து புரியுது அப்படின்னா, மனதின் அடிப்படையில தான் இந்த மாரி விஷயங்கள்லாம் நடைமுறையில் இருக்குங்கிறத புரிந்து கொள்ளலாம். அப்ப அதனால தான் இங்க என்ன பண்றது, மதம், சமயம் என்பதெல்லாம் தோன்ற வேண்டிய கட்டாயம் உண்டாகி, மனிதன் தன் கவலைகளை வெளிப்படுத்த முடியாமல் மனநோயாளியாக மாறிவிடக் கூடாது என்பதன் அடிப்படையிலே, இங்கு பிரம்மவாதிகள் மனோதத்துவ முடிவானது அவர்களது மத பக்தியின் அடித்தளத்தில் உருவாகின்றது என்பதாக புரிந்து கொண்டு, எல்லா விஷயங்களும் மதத்தின் அடிப்படையிலேயே மக்களை அணுகினார்கள். அப்ப எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தில் இருக்கும் பக்தனின் பாதையானது இந்த அடித்தளத்தை ஒட்டித்தான் இயங்குகின்றதுங்கிற நம்ம அடிப்படை உண்மையும் தெரிந்து கொள்ளணும். இப்ப நம்ம சனாதன தர்மமாகிய நம்மிடத்தில் தோன்றிய வைதீக தர்மம், இந்து மதம் அப்படிங்கிற விஷயத்துக்கு அப்பாற்பட்டு முஸ்லிம் மதம், கிறிஸ்துவ மதம் என்ற மற்ற மதங்களை எடுத்துக்கிட்டாலும் கூட, எல்லாமே இந்த மதத்தின் அடிப்படை எங்க முடியுதுன்னா, அந்த மனோதத்துவ முடிவுல தான் முடியும். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பிரச்சனைய அந்த இறைவன்கிட்ட போய் ஒப்படைச்சிருவான். தன்னுடைய கவலைகள அங்க போய் ஒப்படைக்கும் போது தான் அதுதான் கிறிஸ்டியானிட்டில என்ன சொல்றான்? பாவ மன்னிப்பு. இப்ப ஞாயிற்றுக்கிழமையானா சர்ச்சுக்கு போறான். சர்ச்சுக்கு போன உடனே அவன் செஞ்ச பாவங்கள் எல்லாம் பாவ மன்னிப்பா அந்த இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா நம்ம பிரச்சனை சால்வ் ஆயிடுது அப்படிங்கிற நம்புறான் இல்லையா? அந்த நம்பிக்கையோட அடிப்படையில தான் இந்த மதம் வளர்க்கப்பட்டிருக்கிறது, மதம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் நம்ம புரிந்து கொண்டு, இப்ப நம்ம எந்த அடிப்படையில பயணிக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, எல்லாமே அடிப்படையா இத மனதை வைத்து தான் பயணிக்கிறோங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிந்துக்கணும். அதுதான் இந்த உபனிஷத் சொல்ல வர்ற முக்கிய சாரமாக பார்க்கப்படுது. அப்ப ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவா இருக்குது? மனம், கடவுள், நம்ம உருவாக்கி கொண்ட கடவுள், அப்புறம் ஆத்மா. ஆத்மா தான் உண்மையான பரமன், பிரம்மம். அப்புறம் பிரபஞ்சத்தின் தன்மை, இந்த இயற்கை. அப்ப இதெல்லாம் என்ன எத்தகைய திறன் கொண்டது? அந்த நிலைக்கு உயர முடியாத ஒருவனுக்கு தெய்வீகத்தை பற்றிய ஒரு சுருக்கமான சிந்தனையின் போக்கை பரிந்துரைக்க வேண்டுமானால், மகான்கள் அவர்களை பக்தியின் பன்முகத்தன்மையிலே வெளிப்படுத்தி அந்த பாதையை பரிந்துரைத்தனர். அப்படித்தான் பரிந்துரைக்கப்பட்டது. பக்தி பாதையில போய் நீ உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கொள் அப்படிங்கிற அடிப்படையில தான் பாமர மக்களுக்காக இது பரிந்துரைக்கப்பட்டது. அததான் நம்முடைய சனாதன தர்மம் என்ன பண்ணிருக்குன்னா, சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற பாதையாகவும் வகுத்து கொடுத்திருக்கு. அப்ப ஆரம்ப நிலையில நம்ம அப்படி பக்தியில வரட்டுமே, தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிரச்சனைகளை அவன் போய் கடவுள்கிட்ட முறையிடட்டும், அழுவட்டும், அவன் மன உளைச்சல் தீரட்டும் அப்படிங்கிறதுக்காக அமைக்கப்பட்டதுதான் இந்த மதங்களும் சமயங்களும். அப்ப பிரம்மவாதியின் மனோதத்துவ தத்துவம் அறிவொளி பெற்ற ஞானியின் நேரடி அனுபவத்தை அடிப்படையாக கொண்ட உண்மையிலிருந்து அதன் தனித்துவமான மத முக்கியத்துவத்தை பெறுகின்றது. மேலும் ஞானிகளை பொறுத்த வரைக்கும் பிரம்மம் பூர்ணமானது என்றும் அதன் பேரின்பம் அதனுடைய இயல்பானதாகவே இருப்பதால் ஆனந்தம் என்றென்றும் நிலையாக இருக்கும் என்றும் கூறப்படுகின்றது. ஏன்னா ஞானிகள் அந்த பிரம்ம அனுபவத்தை தன்னுடைய பேரானந்த நிலையை வந்து வெளிப்படையாகவே சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி தான் நீங்க வந்து அந்த அனுபவத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுடைய அத்தனை விஷயங்களும் ஆனந்தமயமாக இருக்கும். அந்த பேரானந்த நிலைக்கு உங்களுக்கு அடிப்படை கருவியாக உங்களுடைய மனமே தான் இருக்குது. ஆனா அந்த மனம் வந்து படிப்படியாக உயர வேண்டும், முன்னேற்றம் அடைய வேண்டும், அசுத்த மனம் சுத்த மனமாக மாற வேண்டும் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுது. இப்ப வேதாந்தம் உபதேசிக்கின்ற அந்த பிரம்மம் எப்பொழுதும் பூரணமானது. இதையே மனோ தத்துவவாதிகள் மிகவும் கஷ்டப்பட்டு தனது புத்தியை பயன்படுத்தி அறிந்து கொள்வதற்கு முயற்சிக்கின்றார்கள். அப்ப இந்த பிரம்மானந்த அனுபவத்தை உணர்ந்த நம்முடைய சித்தர்களும் ரிஷிகளும் எளிமையா கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்த இவர்கள் என்ன பண்றாங்க, புறத்துல தேடி மிகவும் கஷ்டப்பட்டு இவர்கள்ட்ட இருக்கிற புத்தியை பயன்படுத்தி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனா அப்படியெல்லாம் வெளியே ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிற விஷயம் இது இல்ல. இது அகத்தில் ஆராய்ந்து அறியப்படக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுது. அப்ப ஒரு ஒழுக்கவாதி, ஒரு பிரம்மவாதி தனது செயல்களால் இதை அறிவதற்கு முயற்சி செய்கின்றார். தெய்வீக பேரின்பமானது தீவிர மத பக்தன் தனது முழு இருப்புடன் கடவுள் மீது பிரத்யேக பக்தியுடன் மூலம் அந்த பிரம்மத்தை உணர விரும்புகின்றான்.
அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது இப்ப பிரம்மவாதியின் இறையியல் பாடங்கள் இருக்கு. இப்ப நம்ம இந்த மாதிரி பாடங்கள் தான் படிக்கிறோம். வேதம் தான் அந்த இறையியல் பாடம் சொல்றோம். ஆன்மவியல் பாடம் அப்படின்னு சொல்றோம். ஆன்மாவை அறிவதற்கான பாடங்கள். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எங்க பொதிஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உபனிஷத்தினுடைய நிறைய விஷயங்கள் பொதிஞ்சிருக்கின்றன. அப்ப அந்த உபனிஷத்தில் பொதிந்துள்ள கருத்துக்களின் அடிப்படையில் தான் இதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்ப ஏகப்பட்ட பாடத்திட்டங்கள் நம்ம சமுதாயத்துல கொண்டு வரோம். அதுல என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு உபனிஷத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு வித்யா இருக்கு. இப்ப அந்த வித்யாங்கிறது ஒரு தனித்துவமான கல்வி. அதாவது ஒவ்வொரு பயிற்சி முறைகள், செயல்முறைகள் அதெல்லாம் ஞானத்தை அடைவதற்கான பாதைகளாக வகுக்கப்பட்டிருக்கு. அப்ப அதை என்ன பண்றாங்கன்னா, இன்றைய நவீன இந்த யோகா டீச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அதையெல்லாம் எடுத்து உள்ள கொண்டு மக்களுக்கு தானே கண்டுபிடிச்ச ஒரு பயிற்சி மாதிரி காட்டிக்கிறாங்க. இவங்களே கண்டுபிடிச்சு அதை மக்களுக்கு கொடுக்கிற மாதிரியும், அதை ஒரு வித்தியாசமா மாற்றி கொடுக்கறதுனாலையும், இன்றைய காலத்துக்கு தகுந்த மாதிரி அதை கொஞ்சம் மாடர்னா மாத்துறதுனாலையும், ஏதோ புதிய புதிய பயிற்சிகள் கற்றுக் கொடுக்கிறாங்க என்பதாக நம்ம நினைக்கிறோம். ஆனா இங்க எதுவுமே புதியதாக கண்டுபிடிக்கப்படவில்லை. எல்லாம் ஏற்கனவே மகான்களால் சொல்லப்பட்டதுதான். ஏன்னா அத்தனையும் உபநிஷதங்கள்ல இருக்குது. அவ்வளவும் உபநிஷதங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த உபநிஷதம் எதுல வருது அப்படின்னா, வேதத்தினுடைய இறுதி பகுதியாக வருகின்றது. ஏன்னா இதை வேதாந்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம். வேதாந்தம் என்றால் வேதத்தினுடைய அந்தம், இறுதி அப்படின்றதுனால இது வேதாந்தம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இதில் நிறைய உபநிஷதங்கள் இருக்கு. இது மாதிரி நிறைய உபநிஷதங்கள், அமிர்த பிந்து மாதிரி நிறைய உபநிஷதங்கள் இருக்கு. இப்ப இந்த வேதத்தின் ஒவ்வொரு சாக்காவிற்கும் ஒரு உபநிஷத் இருப்பதாக பாரம்பரியமாக சொல்லப்படுகின்றது. சாக்கான்னா கிளை. அதாவது இந்த வேதம் ஒரு மிகப்பெரிய ட்ரெஷர், அதாவது ஒரு பொக்கிஷம். அது ரிக், யஜுர், சாம, அதர்வனம் என்ற முறையில அந்தந்த காலகட்டத்தில் ரிஷிகள் அதை எடுத்து தொகுத்து கொடுத்திருந்தாலும், அதனுடைய ஆழமான உட்பொருளை அறிந்து கொள்வதற்கான அந்த அடிப்படை தகுதி இல்லாதவர்களால் அதை புரிந்து கொள்ளவே முடியாது. அப்படிங்கிறதுனால அன்றைய காலகட்டத்திலேயே அதையெல்லாம் எடுத்து தொகுத்து அதுல நிறைய கிளைகளை உருவாக்கினார்கள். அதே ரிஷிகளும் யோகிகளும் அதை சாக்கா அப்படின்னு சொல்லுவோம். சாக்கான்னா கிளை. அப்ப அந்த மாதிரி நிறைய கிளைகளை உருவாக்கும் போது ஒவ்வொரு கிளைக்கும் ஒவ்வொரு உபனிஷத்து ரிஷி அதை உருவாக்கினாரு. அப்படி பார்க்கும்போது இப்ப இந்த வேதத்திலிருந்து வெளியே எடுத்த மொத்த சாக்காக்கள் 1180 சாக்காக்கள் இருப்பதாக சொல்லப்படுது. அந்த ஒவ்வொரு சாக்காவிற்கும் ஒரு உபனிஷத்து என்று வைத்துக் கொண்டால் கூட 1180 உபனிஷதங்கள் இருக்க வேண்டும். ஆனால் நம்மிடத்திலே பெரும்பாலான சாக்காக்கள் அழிந்து விட்டதாக கூறப்படுவதனாலே அவற்றுடன் சேர்ந்த உபனிஷதங்களும் அழிந்திருக்கலாம் என்பதாக கருதப்படுகிறது. ஏன்னா இப்ப நமக்கு உண்மையிலேயே உபனிஷதங்கள் அவ்வளவு இல்லை. இப்ப வேதத்திலிருந்து பிரிச்சு எடுத்து பார்த்தா 1180 கிளைகளை பிரிச்சு எடுத்தோம் அப்படின்னா 1180 உபனிஷதங்கள் நமக்கு வந்திருக்கணும். ஆனா 1180 உபனிஷம் நம்ம இடத்துல இல்ல. அப்படி இப்படி நம்ம தேடி பிடிச்சோம்னா ஒரு 130 உபனிஷதங்கள் இருக்குது. இப்ப இந்த 130 உபனிஷதங்கள்ல கூட 10 உபனிஷதங்களுக்கு தான் பகவான் ஸ்ரீ சங்கராச்சாரியார் உபனிஷத்துக்கு விளக்க உரை எழுதியிருக்கிறார். அப்ப அந்த மாதிரி விளக்க உரை எழுதக்கூடிய உபனிஷத்துக்களை கூட பார்த்தா கூட 10 உபனிஷத்து தான் அவரே செலக்ட் பண்ணி எடுத்து எழுதியிருக்காரு. அதுக்கு மேல எழுதுறதுக்கு அவருக்கு வயசு இல்லை. காரணம் என்னன்னா அவரே சின்ன வயசுலயே இந்த உடம்பு விட்டுட்டு போயிட்டார். அப்ப அதனால இந்த உபநிஷத்துடைய விஷயம் என்ன அப்படின்னா, நாம அந்த உபநிஷத்துங்கிற வார்த்தையை புரிந்து கொள்ளும் போது அந்த சமஸ்கிருத வார்த்தையினுடைய பொருள் என்ன அப்படின்னா, உப என்றால் அருகில், நீ என்றால் நிறைய, சத் என்றால் செல்லுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ நிறைய விஷயங்களோட அருகே செல்லணும் அந்த உபநிஷத்தை தெரிந்து கொள்வதற்காக. அப்ப அந்த உபனிஷத்து என்ற வார்த்தையின் உண்மையான அர்த்தத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, அது ஒரு பிரம்ம வித்யா, பராவித்யா அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். அது ஒரு ஆன்மீக அறிவு, அந்த தூய பேரறிவின் அருகில் அழைத்து செல்லும் பாதை அப்படிங்கிறதாக நம்ம புரிந்து கொள்ளலாம். உபனிஷத்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பேரறிவின் அருகே நம்மை அழைத்து செல்லக்கூடிய ஒரு வழி, ஒரு மார்க்கம், ஒரு பாதை என்பதாக உபனிஷத்து கருதப்படுகின்றது. அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது ஒவ்வொரு சாதகனையும் அந்த பிரம்மத்திற்கு மிக அருகில் அழைத்து கொண்டு சென்று அவர்களது துன்பத்திற்கு விதையான அவித்யாவை, அவித்யான அறியாமையை, அவர்கள் துன்பத்திற்கு விதையாக இருக்கின்ற அறியாமையை எரிப்பதன் மூலம் அவர்களது பிறப்பு இறப்பு எனும் சம்சாரத்தை நீக்கி விடுகின்றது. அப்ப இந்த உபனிஷத்தினுடைய வேலை என்ன, இந்த உபனிஷத் படிப்பதனால எனக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய சம்சாரம் நீங்கி விடுகின்றது. சம்சாரம்னா பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து விடுபட்டு விடுகின்றோம். ஏன்னா நமக்கு இப்போ
இந்த பிறவி சக்கரத்துல நம்ம சுத்திக்கிட்டே இருக்கோம். புனரபி மரணம், புனரபி ஜனனம் என்ற பிறப்பு இறப்புக்குள்ள நம்ம போய் போய் வந்துகிட்டே இருக்கிறோம். ஆனா இப்படி போய் போய் வந்துகிட்டு இருக்கிற இந்த சுழற்சியினால நம்ம ஒவ்வொரு முறையும் துன்பமும் அடைகிறோம், இன்பமும் அடைகிறோம். அந்தந்த காலகட்டங்களில் நமக்கு அமைந்திருக்கிற வாழ்க்கை வந்து இன்பமாக இருக்கும்போது இன்னும் இந்த மாதிரி வாழணும்னு ஆசைப்படுது மனசு. அப்ப அந்த ஆசையின் அடிப்படையில என்ன ஆகுது? மீண்டும் ஒரு பிறவி எடுத்துக்குது. அந்த பிறவில துன்பங்கள் வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு ஆசைப்படுது மனசு. அப்ப உடனே அந்த மனசு இந்த வாழ்க்கைய விட்டுட்டு ஓடணும், இந்த மாதிரி பிறவியே வேண்டாம் அப்படின்னு தேடுது இல்லையா? அந்த மாதிரி மனசு தான் இந்த மாதிரி வேதாந்த பாடத்துக்கெல்லாம் வருது. அதனால புரிஞ்சுக்கணும். ஏன்னா வேதாந்த பாடத்துக்கெல்லாம் பக்தியில வர்றதில்ல, தன்னைத்தான் அறியணும்னு வர்றது கிடையாது. பெரும்பாலான மனசு பலவேறு சிக்கல்கள பிரச்சனைய சந்திச்சு, போதுமடா சாமி இந்த வாழ்க்கை. இதுலருந்து விடுதலை ஆனா போதும். எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுங்க. இப்ப இனிமேல் இந்த பிறவியே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க தான், இது மாரி ஆன்மீக பாதைக்குள்ள நெறைய பேர் வராங்க. ஆனா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மயான வைராக்கியம் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஏன்னா மயான வைராக்கியம்னா எப்படின்னா, இப்ப வந்து ஒருத்தன் இறந்துட்டான்னா, அவருக்கு வேண்டிய ஒருத்தன் இறந்துட்டான்னா, அப்படி துடிச்சு அழுவான். அவன் கூடவே இவனும் போய் சாகுற மாரி, அவன் கூடவே போய் போய் தீயிலேயே அந்த எரிக்கும்போது அந்த தீயிலேயே போய் விழுந்துற மாரிலாம் போவான். அவன பிடிச்சு இழுப்பாங்க. வேண்டாம் நீங்க எல்லாம் வந்துரு இந்த பக்கம் வா வான்னு இழுத்துட்டு வருவாங்க. ஏன்னா அப்படி ஒரு பாசம் அந்த இறந்து போனவர் மேல. அப்படி ஒரு வாழ்க்கைய அவனுக்கு வெறுத்து போய் அவர் இல்லன்னா நான் இல்ல அப்படிங்கிற அளவுக்கு இருப்பான். ஆனா அது எவ்வளவு நாள் இருக்கும்? ஒரு 6 மாசமோ, 1 வருஷமோ இருக்கும். அப்புறம் பாருங்க அவன் வாழ்க்கைய ஆனந்தமா வாழ்ந்துட்டு இருப்பான். ஏன்பா அவரு கூட அப்பயே போய் அந்த சிகையில விழுந்து சாகுறேன்னு சொன்னியே, இப்ப போய் விழு அப்படின்னா, அப்ப போன ஒரு மூட் இருந்தது. இப்ப எனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கு. இப்ப ஜாலியா இருக்கு அப்படிம்பான். அப்ப என்ன? அந்த நேரத்துல ஒரு வைராக்கியம் வந்தது. அப்படியே அவனோட போய் சேர்ந்து சாகுற மாதிரி. ஆனா திடீர்னு அப்புறம் அந்த நாளடைவுல அதெல்லாம் மறந்து போகும்போது மனசு என்ன ஆயிடுது? அப்படியே வேற ஒரு பாதையில பயணிக்க ஆரம்பிச்சிடுது இல்லையா? அப்ப இதுதான் மனதினுடைய இயல்பாக பார்க்கிறோம். இயல்பாகவே இந்த மனம் இப்படித்தான் இருக்கும். எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையும் அப்போதைக்கு பிடிக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா, அந்த பாதைய விட்டு வேற பாதைக்கு போயிடும். இப்ப இந்த மாரி தான் இந்த உபனிஷத் பாதையில வர்றவங்க நெறைய பேர் இருப்பாங்க. அதாவது இந்த வாழ்க்கைய வெறுத்து போய் நான் இந்த மாரி ஆன்மீகத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு வருவாங்க. வந்து கொஞ்ச நாள் ஆன்மீக பாதையில பயணம் பண்ணுவாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு என்ன கஷ்டத்த நீக்கிறதுக்காக இதுல வந்து கஷ்டத்த தீர்த்துக்கிட்டு கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் வேற சில ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் பொருளாதார முன்னேற்றம் வரும். அப்புறம் அவங்களுக்கு சுகபோகங்கள் கிடைக்க ஆரம்பிச்சுரும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். உபனிஷத் தான அது எப்ப வேணா படிச்சுக்கலாம். இப்ப நம்ம ஜாலியா இருப்போம். இப்ப இத வாழ்க்கை அனுபவிக்காம இனி எப்ப அனுபவிக்க போறோம்? வயசான காலத்துல பார்த்துக்கலாம். அப்படின்ட்டு மைண்ட் என்ன பண்ணும்? அப்படியே ஆட்டோமேட்டிக்கா டைவர்ஷன் பண்ணி, திருப்பி உலக விவகாரங்களுக்குள்ள கொண்டு போய் சேர்த்திடும். அப்படித்தான் நெறைய பேர் போயிட்டு இருக்காங்க. இந்த மாரி ஒரு சம்சாரத்துல சிக்கிக்கிட்டு இருக்கிறவன தான் மீண்டும் மீண்டும் அந்த மனதின் அடிப்படையில இந்த பிறப்பு, இறப்பு சக்கரத்துல சுத்துறான். ஏன்னா அவனால வெளிய வர்றதில்ல. ஒரு டைம் பார்த்தா இன்பமா தெரியுது, ஒரு டைம் பார்த்தா துன்பமா தெரியுது. ஆனா இந்த இன்பமும், துன்பமும் இல்லாத நிலைக்கு போவதற்கு உண்மையாகவே வருகின்றவர்கள் எத்தனையோ கோடியில் ஒருவன் தான். அதுதான் பகவத்கீதை அன்னைக்கு சுட்டிக்காட்டுதுன்னு நான் சொன்னேன். எத்தனையோ கோடியில் ஒருவன் தான் உண்மையிலேயே தான் இந்த விடுதலை ஆகணும், இந்த இந்த பிறவி எனக்கு வேண்டாம்னு நினைக்கிறான். மீதியெல்லாம் தற்காலிக வைராக்கியத்துக்காக வர்றவங்க தானே தவிர, அவங்களுக்கு வேற வாய்ப்புகள் கிடைத்தா போயிடுவாங்க. ஆன்மீகத்தை விட்டு அவங்க வெளிய போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் நெறைய இந்த ஆன்மீக அமைப்புகள்லாம் இருக்குல்ல. அந்த அமைப்புகள்ல வந்து சேர்றவங்க கூட நீங்க நெறைய பேர பார்த்தீங்கன்னா, அந்த அமைப்பின் மூலமாக சில ஆதாயத்தை அடைவதற்காகவே வருவாங்க. காரணம் என்னன்னா, அங்க வந்தா நெறைய நட்பு உண்டாகும். அந்த நட்பின் ரீதியாக நம்முடைய தொழில மேம்படுத்திக் கொள்ளலாம். அவரவர்கள் செய்கின்ற தொழில அந்த அமைப்பின் மூலமாக நம்ம மேம்படுத்திக் கொள்ள முடியுங்கிற நோக்கத்துல தான் அதிகமா வருவாங்க. அப்ப இது மாரி ஆயிடுச்சு. இப்ப இன்றைக்கு இன்னும் நமக்கு ஆன்மீகம் எல்லாம் எப்படி போயிடுச்சு? இப்ப கோயில், குளம் எல்லாம் வந்து காதலர்கள் பேசக்கூடிய இடமா மாறி போச்சு இல்லையா? இப்ப முன்னெல்லாம் கோயிலுக்கு நம்ம போறோம்னா, சாமி கும்பிடுவதற்கும், பக்திக்கும் போயிட்டு இருந்தோம். இப்ப கோயில்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மலை கோயில்கள்லயும் காதலர்கள் தான் அங்கங்க மரத்துக்கிட்ட ஒதுங்கி நிக்கிறாங்களே தவிர, யாரும் பக்தர்கள் இல்ல. அப்ப இது மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? இப்பல்லாம் எது ஒதுக்குப்புறமான இடம், எது தனிமையான இடம், எது அமைதியான இடம் அப்படிங்கிறது, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சந்தோஷத்தை அங்க அனுபவிக்க விரும்புறான். அது எதற்காகங்கிறது அவனுக்கே தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அப்படித்தான் இன்றைய சமூகம் போய்க்கொண்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் எதன் அடிப்படையில போகுது அப்படிங்கிறது தான் இந்த உபநிஷத் நமக்கு சுட்டுது. என்ன காட்டுதுன்னா, மனம் தான் இதுக்கு எல்லாமே ஆதாரமா இருக்குது, அடிப்படை விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த அமிர்த பிந்து உபநிஷத் போன்ற ஒரு சிறிய உபநிஷத்தா இருந்தாலும் கூட, அது பல தனித்துவமான விஷயங்களை நமக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுது. அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது இங்கு 2 விஷயங்களை இந்த அமிர்த பிந்து உபநிஷத் சொல்ல வருது. உபநிஷத்தின் மிக விரிவான அமைப்பானது பரம்பரை பரம்பரையாகவே உபதேசிக்கப்படுகின்ற மற்ற உபநிஷதங்களின் மைய கருத்தை உணர்ந்து கொள்ள உதவி செய்கிறது. இந்த அமிர்த பிந்து உபநிஷத் வந்து
மற்ற உபநிஷதங்களுடைய மைய கருத்தை எடுத்துக்கொண்டு தான் பேசுது. அதே சமயம் அதை ரொம்ப சுருக்கமா சொல்லுது. ரொம்ப விரிவாக சொல்லல. ஏன்னா பெரிய பெரிய உபநிஷதங்கள்லாம் இருக்கு. இப்ப பிருகதாரண்ய உபநிஷதம்லாம் எடுத்தீங்கன்னா ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். வருஷக்கணக்கா ஓடும். அப்ப அந்த மாதிரி இல்லாம இது 22 மந்திரங்கள் மூலமாவே தான் சொல்ல வர்ற அந்த மைய கருத்தை வைத்துக்கொண்டு விஷயத்தை கொடுத்துடுது. அப்புறம் மேலும் என்ன சொல்லுது? பல்வேறு மதப்பிரிவைச் சேர்ந்தவர்களில் பெரும்பாலோர் அந்த ஈஸ்வரனை ஒரு குறிப்பிட்ட அம்சத்திலே வைத்துக்கொண்டு வழிபடுகிறார்கள் இல்லையா? அதாவது சமயங்களினுடைய அடிப்படையில நம்ம சனாதன தர்மத்துல வந்தவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், காணாபத்தியம் அப்படிங்கிற வழிமுறையில வர்றவங்க சிவன், நாராயணன், கணபதி, அப்புறம் தேவி அப்படிங்கிற வழிபாட்டு முறைகள் எல்லாம் போயிட்டாங்க இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிமான தேவதைகள். அப்படி பலவாறான தெய்வங்கள் இருப்பதாக கருதுகிறார்கள். அப்ப அவர்கள் கடைபிடிக்கின்ற அந்த வெளிப்புற நடைமுறைகளை மற்றும் சடங்குகளை எப்படி செய்ய வேண்டும், முறையாக செய்ய வேண்டும் என்ற வழிமுறைகளை கூட இது எடுத்து சொல்லிக் கொடுக்குது. இது மன தூய்மைக்கான ஒரு பாதையாக இருக்கிறதுனால அதை நீங்க பாதை மாதிரி செய்ய வேண்டாம், இதை இப்படி சொன்னா நீங்க இந்த மாதிரி வரலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. ஆனா இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய விஷயத்தை முன்னிறுத்துது. அது என்ன அப்படின்னா, நீ எந்த கடவுளை வேண்டாலும் வணங்கிக்கோ, ஆனா முன்னாடி அந்த ஓம் எடுத்துக்குன்னு சொல்லுது. இப்ப ஓம் நமோ நாராயணான்னு சொல்லலாம். அம்பாளை பத்தி பேசும்போது அம்பாளுடைய ஓம் மாத்ரே நமகான்னு சொல்லலாம், ஓம் கணபதின்னு சொல்லலாம், ஓம் முருகான்னு சொல்லலாம். இந்த மாதிரி நீங்க எந்த தெய்வத்தை நீங்க எடுத்துக்கிட்டாலும் ஓம் மட்டும் சொல்லுன்னு சொல்றது இல்ல. ஏன் அப்படி சொல்ல மாட்டேங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓம் மட்டும் சொல்லணும்னா நம்ம குறுக்கு புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எப்படி வேலை செய்யும்னா, இப்போ ஓம்ங்கிறது ஒரு தனி பாதை போல் இருக்கு, அதை மட்டுமா நான் ஏன் பிடிக்கணும்? நான் சிவபெருமானுடைய பக்தன் அல்லவா? நான் ஓமை பிடிச்சிக்கிட்டு இருந்தா சிவபெருமானுடைய அருள் எனக்கு கிடைக்காம போயிடும். அதனால நான் சிவனை வச்சுக்கிட்டு தான் வழிபாடு பண்ணுவேன். அதனால ஓமை வேணா சிவபெருமானோட சேர்த்திக்கிறேன் நீங்க சொல்றதுனால அப்படின்ட்டு ஓம் நமச்சிவாயான்னு வேணா நான் வச்சுக்கிறேன். ஆனா வெறும் ஓம் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டு நம்மளை போட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இருக்குது. அது சித்தர்களுக்கும் ரிஷிகளுக்கும் அன்றைக்கே தெரியும். ஏன்னா அவர்கள் அதெல்லாம் தெரிஞ்சுதானே அதை முறைப்படுத்தி கொண்டு வந்தாங்க. ஏன்னா நம்முடைய சன்மார்க்க முறைகள்ல இங்க சமயங்களை பிரிக்கும் போது கூட மந்திரங்கள்னு வரும்போது எல்லா மந்திரங்களுக்கும் முன்னாடி ஓம் போட்டு ஏன் சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, சரி இவன் அம்பாளை பிடிக்குது, அம்பாளை வணங்கிட்டு போறான், அவனுக்கு பெருமாள் பிடிக்குது, பெருமாளை வணங்கிட்டு போறான், இவனுக்கு சிவன் பிடிக்குது, சிவனை வணங்கிட்டு போறான், அதை நம்ம கெடுக்க வேண்டாம், ஏன்னா சொன்னா கேட்க மாட்டான், ஏன்னா அவனுக்கு அதுல பிடிவாத குணம் இருக்குது இல்லையா? அதுதான் எனக்கு சிறப்புன்னு நினைக்கக்கூடியவனை போய் நம்ம உடனே சொல்லி எப்படி மாத்த முடியும்? சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டான், காது கொடுத்து கேட்க மாட்டான். ஏன்னா அப்படிதான் நம்ம இருக்கிறோம். அப்ப அதனால என்ன பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு இப்படி விட இந்த ஓம்ங்கிற ஒரு மந்திரத்தை நீ எதுல வேணா போட்டுக்குப்பா. உனக்கு முருகனை பிடிக்குமா ஓம் முருகா சொல்லிக்கோ, விநாயகரை பிடிக்குமா ஓம் கணபதின்னு சொல்லு, ஓம் நமச்சிவாய சொல்லு, ஓம் நமோ நாராயணா சொல்லு அப்படின்னு சொல்லி ஓமம் இணைச்சு கொடுத்துட்டாங்க. ஏன் இணைச்சு கொடுத்துட்டாங்கன்னா, இங்க உண்மையான பவரே ஓமுக்கு தான் இருக்கு. அப்ப அந்த ஓமனுடைய பவரை புரிஞ்சுக்கணுங்கிறத இங்க சுட்டி காட்டுது, இந்த உபனிஷத் சுட்டி காட்டுது. அப்ப அதெல்லாம் நம்ம அது மிகப்பெரிய ரிஷிகளும் ஞானிகளும் அப்படி சொல்லக்கூடிய கருத்துக்களை எடுக்கும் போது அதனுடைய தாத்பரியம் உண்மைத்தன்மை நமக்கு புரியும். இல்லைன்னா புரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், அதுதான் உண்மை நினைச்சு அதையே பிடிச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்போம் இல்லையா? அது மாதிரி இப்ப நிறைய பேர் நிறைய பாதைகள்ல பயிற்சிகள்ல இருக்கிறாங்கன்னா அவங்கவுங்களுக்கு அதை பிடிச்சிருக்கு செய்யறாங்க. ஆனா அதனால அடைந்த பலன் என்ன அப்படிங்கறத மட்டும் யாருமே சிந்திக்க மாட்டாங்க. ஏதோ ஓடிக்கிட்டே இருப்பாங்க, அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான், நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இவன் செஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்புறம் அவன் கொஞ்சம் ஏகமா பில்டப் பண்ணி விடுவான், இவன் அதை நம்புவான். ஏன்னா இவனுக்கு அந்த அனுபவம் இல்லை. ஆனா இவன் என்ன நினைக்கிறான்னா, அவனுக்கு அந்த அனுபவம் உண்டா இருக்குதே, எனக்கு ஆகலை போல் இருக்கு, அப்ப நான் இன்னும் தகுதி அடையணும் போல் இருக்கு, அப்ப நான் அவனளவு தகுதி இல்லாம இருக்கிறேன் போல் இருக்குன்னு வருத்தப்படுறான். அவன் என்ன சொல்றான், நான் வைப்ரேஷனை உணர்ந்தேன், அந்த சித்தர் சமாதியில போய் நான் உட்கார்ந்த உடனே எனக்கு ஒரு வைப்ரேஷன் ஆச்சு, அப்படியே என்னுடைய மனம் அமைதியானது, அப்படியே ஆனந்த நிலைக்கு போனேன், உனக்கு வரலையா அப்படின்னு இவன்கிட்ட கேட்பான். இவன் எனக்கு ஒண்ணுமே வரலையே, ஒரு ஃபீலும் இல்லையே அப்படின்னு சொன்னா, அப்ப உனக்கு இன்னும் பத்தல, நீ இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு இவன் போட்டு கொடுப்பான். அப்ப இவன் என்ன நினைச்சுக்கலாம், இன்னும் அப்படி பண்ணணும் போல் இருக்குன்னு இவன் ஓடிக்கிட்டே இருப்பான். இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு மக்களை தான் பார்க்க முடியுதே தவிர உண்மையை உணர்ந்து கொண்டவர்கள் சொல்றத கேட்க மாட்டாங்க. அப்ப இந்த உபநிஷத்தெல்லாம் என்ன சொல்லுது, உண்மையை உணர்ந்த ரிஷிகள் என்ன சொல்றாங்க, நீ எதை தேடுகின்றாயோ அந்த தேடும் பொருள் நீயாகவே இருக்கிறாய்ப்பா, நீ வெளியே எதுக்கு தேடுற, உன்னுள்ளேயே அந்த அனுபவம் நடக்கும், நீ அதுவா தான் இருக்கிற, அதை விட்டுட்டு நீ ஏன் வெளியே அலையிற, நீ வெளியே தேடி பிடிக்கிற பொருளே கிடையாது அது அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. ஆனா நம்ம கேட்க தயாரா இல்லை. அப்ப அதனால அவங்க என்ன பண்ண முடியும், சரி அவரவர் வாழ்க்கை அவர்கள் வாழட்டும்னு விட்டுட்டாங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கு இன்றைய சமுதாயம். அப்ப இந்த அமிர்த பிந்து உபநிஷத்து எதுல வருது அப்படின்னா, கிருஷ்ண யஜுர்வேதத்துல வருது. இது பிரம்மத்தை உணர்ந்து கொள்வதற்கு விளக்கமான தியான முறையை உபதேசிக்கிறது.
அப்புறம் மேல நான் சொன்னது போல அந்த 2 அம்சங்கள், ஒன்று வந்து பரம்பரை பரம்பரையாக உபதேசிக்கப்படுகின்ற உபனிஷத் கருத்துக்களுடைய மைய கருத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதாக அறிவுறுத்துகின்றது. இரண்டாவதாக பல்வேறு சமய சம்பிரதாயங்களை சிக்கிக் கொண்டிருக்கின்றவர்கள், பல்வேறு தெய்வங்களை வழிபாடு செய்கின்றவர்கள் எல்லாம் அந்த வெளிப்புற நடைமுறைகளை, சடங்கு சம்பிரதாயங்களை ஒரு ஒழுங்குபடுத்தி அமைத்து கொடுப்பதாக கூறுகின்றது. அப்படிதான் இந்த உபனிஷத் வந்து மதப்பிரிவின் அடிப்படையில மத சார்பாக உள்ள விஷயங்களை உதாசீனப்படுத்தாம அந்த 2 விஷயங்களையும் அப்படியே நாசூக்காக எடுத்து கையாளுது. அப்புறம் இந்த உபனிஷத்தோட இறுதி ஸ்லோகம் ஒன்று வருது, வாசுதேவா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது இந்த உபனிஷத்துல. இப்ப இந்த வாசுதேவா அப்படிங்கிற வார்த்தை வந்து சில சமயங்களுடைய அடிப்படையில், அதாவது விஷ்ணு புராணங்களிலேயோ வேறு சில ஆகமங்களிலோ பயன்படுத்தப்படுகின்ற அந்த வாசுதேவன்கிற வார்த்தை கிடையாது. இங்க வாசுதேவாங்கிறது வந்து மனதின் உண்மைத்தன்மையை சுட்டி காட்டுகின்ற ஒரு மந்திர வார்த்தையாக பயன்படுத்தப்படுகிறது, பார்க்கப்படுகின்றது. இப்ப இந்த மனதினுடைய உண்மையான தன்மையை வந்து மாண்டூக்கிய உபனிஷத்தினுடைய காரிகையில கௌடபாதர் வந்து நிறைய தெளிவான விளக்கங்களை நம்ம கொடுத்திருந்தார். நம்ம அந்த மாண்டூக்கிய உபநிஷதம் எடுக்கும்போது கூட அந்த கௌடபாதருடைய காரிகையை நம்ம ஒப்பிட்டு நிறைய விஷயங்களை பேசணும். அது மாதிரி இங்கேயும் அந்த ஓம்காரத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இந்த உபனிஷத் சொல்லுது. அது அந்த மகான்களுடைய காரிகைகளை நம்ம ஒப்பீடு செய்யும் போது அது இதுக்கு செட் ஆகுங்கிற மாதிரி சுட்டி காட்டப்படுது. அப்போ இந்த உபனிஷத்து வந்து பிரம்ம வித்தையைத்தான் நமக்கு மைய கருத்தாக சொல்லுது. அந்த மைய கருத்து வெளிப்படும் போது நம்முடைய வாழ்க்கையுடைய நோக்கமும் உண்மையும் என்ன அப்படின்னு நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ இந்த பிரம்ம வித்யா வந்து வெவ்வேறு நிலையில் உள்ள சாதகர்களுக்கு வெவ்வேறு பாதைகளையும் சுட்டி காட்டுகிறது. அதனாலதான் நிறைய உபனிஷத்துகள் வந்தது. இல்லைன்னா ஒரே விஷயத்திலே நம்ம முடிச்சிருக்கலாம் இல்லையா? சாதகர்கள் வந்து ஒவ்வொரு மனநிலையில் இருப்பாங்க, அவரவர்களுக்கு தகுந்த மாதிரி விஷயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரிஷிகள் வந்து மனிதனுடைய மனோபாவத்துக்கு ஏற்ற மாதிரி பல வழிகளில பலவிதமான பாடங்களாக கொடுத்து ஏதாவது வகையில் அவனுக்கு புரிய வைக்கணும், அவனுடைய அறிவுசார் தார்மீகம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஏற்றதாக இருக்கணும் அப்படின்ட்டு பல உபனிஷத்துகளை கொண்டு வந்து உள்ள கொடுத்து புரிய வைக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது யாருடைய மனதை முற்பிறவிகளின் பயிற்சியின் மூலமாக நன்கு தயார்படுத்தி கொண்டிருக்கின்றாரோ அவர் தன்னையும் பிரம்மத்தையும் ஐக்கியப்படுத்துவதையும் மற்ற எல்லாவற்றின் அமானுஷ்ய தன்மைகளை உபதேசிக்கின்ற வேதாந்தத்தின் உபதேசத்தை முதலாக கேட்கும் போதே உணர்ந்து கொள்ள முடிகின்றது அப்படின்னு சொல்லுது. இந்த உபனிஷத்து என்ன சொல்ல வருதுன்னா, அதாவது முற்பிறவியில மன தூய்மை அடைந்தவர்களுக்கு ஒரு தடவை இந்த உபனிஷத்தை வந்து கேட்டாலே போதும், அவர்கள் அந்த உண்மைத்தன்மையை உணர்ந்து கொள்வார்கள். அவர்கள் அடிக்கடி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கு உடனே புரியும். இந்த விஷயத்தை கேட்ட உடனே அந்த பிரம்ம அனுபவம், பிரம்மானந்தம், அந்த பேரின்ப நிலையை வந்து அவங்க அனுபவமாக்க முடியும். அப்ப அவங்களால எப்படி எளிதாக அனுபவமாக்க முடியுது அப்படின்னா, அவங்க முற்பிறவியில செய்த அந்த தவ வாழ்க்கையில பலனாக இப்பிறவியில அது எளிதாக வாய்த்து விட்டது என்பதாக பார்க்கப்படுகின்றது. அப்ப அதை தான் நாமளும் பார்க்கணும். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே உடனே கிடைக்கிறது இல்லை. அப்ப அவனுக்கு கிடைச்சிடுச்சு எனக்கு கிடைக்கல அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம் இல்லையா? அதுக்கு என்ன புரிதல் வேணும் அப்படின்னா, இங்க மன தூய்மையினுடைய ப்ராசஸ் வந்து முற்பிறவியில நல்லா செஞ்சுட்டு ஏதேனும் ஒரு தவிர்க்க முடியாத காரணத்துல மரணத்தை தழுவி இருந்தான்னா அந்த மன தூய்மையின் பலனாக இப்பிறவியில அவனுக்கு எடுத்த உடனே இந்த விஷயங்கள் உள்ள போனா இமிடியேட்டா அவனுக்கு ஃபயர் ஆகி அந்த விஷயத்துல அவன் போய் பிடிச்சிக்குவான், அந்த விஷயத்தை அவன் புரிந்து கொள்ளுவான். மற்றவர்களால் ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அந்த மனப்பக்குவம், அந்த மன தூய்மை இன்னும் அவர்களுக்கு உண்டாகவில்லை என்பதனால அவர்கள் இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதாக இந்த உபனிஷத் சொல்லுது. அப்ப அதனால இன்னும் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை ஏன் மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஏன் ஒரு உபனிஷத் படிச்சா போதாதா, திருப்பி ஏன் பல உபனிஷத்துகள் படிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, அந்த மன தூய்மைக்கான பாதை இன்னும் இருக்குது, அவங்களுக்கு தேவைப்படுது. அப்ப அவங்க அதனால இன்னும் படித்தாதான் அதுல புரியாத விஷயங்கள் இதுல கொஞ்சம் புரிய வரும். அப்ப இதுல புரியாத விஷயங்கள் இன்னொன்றுல புரிய வரும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மனம் பக்குவம் அடைந்து ஒரு நல்ல தெளிந்த நிலைக்கு, ஒரு தூய்மை நிலைக்கு மனம் வரும்போது அந்த ஆனந்த அனுபவத்தை, அந்த பிரம்மானந்த நிலையை அவர்கள் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது இங்க சுட்டி காட்டுது. அப்ப மற்றவர்களால் இந்த ஸ்ருதியால் வழிகாட்டப்பட்ட பல்வேறு பாதைகளில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். இவை அனைத்திலும் அடையப்பட வேண்டிய ஒரே குறிக்கோள் மனதின் பரிபூர்ண தூய்மையும் மற்றும் உறுதியும் ஆகும் என்பதாக இந்த உபனிஷத் சுட்டி காட்டுது. அப்படி அந்த பரிபூர்ண தன்மையாகிய மனதின் தூய்மையும் உறுதியும் நமக்கு கிடைத்துவிட்டால் பிரம்ம ஆனந்தம், அந்த பிரம்மையினுடைய உண்மைத்தன்மை நம்முடைய மனதிலே பிரகாசிக்கும், பிரதிபலிக்கும் என்பதாக இந்த உபனிஷத்து எடுத்து சொல்லுது. ஏன்னா இப்போ ஒரு பிரம்ம ஞானி, ஒரு பிரம்ம நிஷ்டனுடைய அறிவாற்றல் சாதாரண மனிதனுடைய அறிவாற்றல் இருந்து முற்றிலும் வேறுபட்டது. அவனுடைய பார்வை வேறு, சாதாரண மனிதனுடைய பார்வை வேறு.
இந்த உலகத்தை பார்க்கின்ற பார்வை என்பது அந்த மனம் சார்ந்த பார்வை பற்றி நான் பேசுறேன். மனம் சார்ந்த பார்வை. அதாவது என்னுடைய மனதில் நான் என்ன எண்ணங்களை விதைத்து வைத்திருக்கின்றேன், எப்படிப்பட்ட நெறிமுறையை நான் கையாண்டு கொண்டிருக்கிறேனோ அதற்கேற்ற உலகம் எனக்கு விரியும். அவரவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களுடைய அடிப்படையில் உலகம் அவரவர்களுக்கு விரியும். அப்ப அதனாலதான் அவரவர்கள் மனம் சார்ந்த உலகம் என்பதாக பார்க்கப்படுது. இப்ப ஒவ்வொருத்தருக்கு இந்த உலகம் பார்த்தா எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அட்டகாசமா தெரியுதுன்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனசு அந்த மாதிரி விஷயங்கள்ல நாட்டம் கொள்ளுது, அதிகமா நாட்டம் கொள்ளுது. அது இன்றைய மீடியா, இன்றைய டெலிவிஷன் செய்தித்தாள்கள் நமக்கு என்னத்தை கொடுக்குது? அதிகமா இந்த கற்பழிப்பு, கொலை, கொள்ளைங்கிற விஷயத்தை தானே கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப இதை நம்ம அதிகமா பார்க்க நம்முடைய மனசு என்ன ஆகணும், அந்த மாதிரி விஷயங்கள்ல போய் சிக்கிக்கிட்டு அதுதான் இந்த உலகமாக நமக்கு தெரியுது. இப்ப நம்ம உலகம் எப்படி நமக்கு தெரியுதுன்னா, எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, கொலை, கொள்ளை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனா இந்த உலகம் இன்னொரு உலகம் இருக்குது, ஆனந்த உலகம் இருக்கு. அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்முடைய பார்வை இது சம்பந்தப்பட்டதாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை போக்கஸ் பண்ணுது. அப்ப அதனால எங்க மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு உலகம் இருக்குப்பா, நீ நினைக்கிற மாதிரி இந்த உலகத்துக்கு வேறா இன்னொரு ஆனந்த உலகம் இருக்கு, உன்னுடைய மனதை நீ கொஞ்சம் அப்படி திருப்பேன், அந்த பக்கம் பாரு அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த பக்கம்ங்கிறது எது? இந்த பிரம்ம வித்யா தான். இப்ப உலக வித்யாவை விட்டுட்டு, உலக வாழ்க்கையில உலக விவகாரங்கள்ல மூழ்கிறத நம்ம விட்டுட்டு இந்த பிரம்ம வித்யா பிரம்ம வாழ்க்கைக்குள்ள வந்தோம் அப்படின்னா இங்க ஒரு ஆனந்த வாழ்க்கை இருக்கு. இந்த வாழ்க்கையில வந்த மனசானது என்ன பண்ணும்னா, ஒரு ஆனந்தம், ஒரு பூரிப்பு, ஒரு எல்லையில்லாத பேரின்பத்தை அடையும். அந்த ஒரு மகிழ்ச்சி, அந்த ஒரு ஆனந்தத்துக்கு எல்லை இல்லை. அது யாராலும் சொல்லி புரிய வைக்க முடியாது. அவரவர்கள் அனுபவமாக அதை அடைய வேண்டும் என்பதாக பார்க்கப்படுது. அப்ப அந்த இடத்துல ஒரு துயரத்தை ஒருத்தன் அடைகிறான். உலகியல் வாழ்க்கையில நான் மீளாத துயரத்தில் இருக்கிறேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா, அவனுடைய உலகம் அப்படி அமைத்து வைத்திருக்கின்றான், அவனுடைய மனம் சார்ந்து அப்படி அமைத்து வைத்திருக்கின்றான் அப்படின்னு இங்க சுட்டி காட்டுது. அப்ப அதனால நம்ம எங்க விடுபடணும் அப்படின்னா, மனசு எங்க சிக்கிக்கிட்டு இருக்குன்னு பார்த்து அதுல இருந்து விடுவிச்சுக்கணும். உலக விவகாரங்கள்ல தேவையற்ற விசேஷ சுகங்கள்ல மனசை கொண்டு போகாம அதுல இருந்து விடுவிச்சுக்கிட்டு இந்த மாதிரி பாதையில நம்ம மனசை கொண்டு வந்து பழக்கும் போது நமக்கு இந்த பாதை தெரிய ஆரம்பிக்கும். இதனுடைய ஆனந்தம் ஒரு எல்லை இல்லாமல் இருக்கும் என்பதாக சுட்டிக்காட்டப்படுது. அப்புறம் இதே ஸ்ருதி இப்ப சில பாதைகளை கொண்டு நமக்கு சுட்டி காட்டுது. அப்படி பார்க்கும்போது நிர்குண பிரம்மத்தை பற்றி ஒரு சிந்தனையை சொல்லுது, அதை பற்றி ஒரு சிந்தனை சிந்திக்க சொல்லுது. அது என்ன அப்படின்னா, ஆத்மாவின் உண்மைத்தன்மையையும் மற்றவற்றின் உண்மையற்ற தன்மையையும், அதாவது எது சத்தியம் எது அசத்தியம் அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? அதான் நித்திய அனித்திய விவேகம் அப்படின்னு சொல்றோம். எது நித்தியமானது எது அனித்தியமானது, எது சத்தியம் எது பொய் அப்படிங்கிற அந்த இரண்டையும் பகுத்து பிரித்து பார்க்கக்கூடிய அறிவு நம்மிடத்திலே இருக்கிறதுனால அந்த ஆன்மாவின் உண்மைத்தன்மையும் மற்றவற்றின் உண்மையற்ற தன்மையையும் அறிவார்ந்த முறையில் நம்புபவர்கள் இந்த பாதைக்கு நுழைவதற்கு தகுதியானவர்கள் என்பதாக சுட்டிக்காட்டுது. அதாவது இந்த நிர்குண பிரம்மத்தை பற்றிய சிந்தனை யாருக்கு இருக்கும் அப்படின்னா, அந்த பகுத்தறியும் தன்மை உள்ள புத்திசாலிகளுக்கும் விவேகிகளுக்கும் மட்டும்தான் இந்த மாதிரி பாதையில வருவதற்கு பிடிக்கும். அவங்க மட்டும்தான் இந்த மாதிரி பாதையில உள்ள வருவாங்க, அவங்க மட்டும்தான் நிர்குண உபாசனையை மேற்கொள்வார்கள். அப்ப அந்த மாதிரி வர்றவங்க இந்த பயணப்பாதையில பயணிக்க விரும்புகின்ற சாதகர்களுக்கு, அதாவது மாணவர்களுக்கு, முமுட்சுக்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுகின்றது. இந்த மாதிரி வேதாந்த வழியில வரவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்லுது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, நிர்குண பிரம்மம் என்பது எந்தவித குணங்களும் அற்றது, அது சச்சிதானந்தமாக இருக்கிறது, பேரின்பமயமானது, உணர்வு மயமானது, அதை நன்கு நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை சொல்லுது. இங்க எச்சரிக்கை பண்றது என்னன்னா, நீ நிர்குண உபாசனைக்குள்ள வந்துட்டீன்னா அது குணமற்ற ஒரு உருவமப்பா, அதுல போய் முடிவு பண்ணிட்ட அப்படின்னா திருப்பி நீ சகுண உபாசனைக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு இங்க எச்சரிக்கை பண்ணுது. ஏன் அப்படின்னா, இப்ப மனம் தான் அதுல ஆடிக்கிட்டே இருக்குது இல்ல. மனசனுடைய சுபாவமே என்னன்னா, இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம், இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம், இப்படிதான் தாவுமே தவிர ஒன்ன பிடிக்காது. அப்ப இந்த மாதிரி பாதையில நம்ம வரணும்னு முடிவு பண்ணிட்டா நம்ம அடுத்த வினாடி என்ன பண்ணணும், நிர்குண உபாசனைக்குள்ள முழுமையா வந்துடணும், சகுண உபாசனைக்குள்ள போகக்கூடாது. ஏன்னா சகுண உபாசனைங்கிறது புற பூஜைகள், புனஸ்காரங்கள், ஜபதபங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போய் மாட்டுச்சுன்னா மனசு திருப்பி அதுல இருந்து விடுபடாது. அப்புறம் மேலும் அந்த மனசே அதுல பயம் கொடுத்தோம். அதாவது இதை விட்டுட்டா எனக்கு ஏதோ கஷ்டம் வந்துருமா, நான் அந்த மந்திரம் சொல்லிட்டு இருந்த வரைக்கும் நல்லா இருந்தது, இந்த மந்திரத்தை விட்ட உடனே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரியுது அப்படின்லாம் மைண்ட் உள்ள பிளே பண்ணும். அப்ப இந்த பிளே எல்லாம் அந்த அறிவா நம்ம நின்று பார்க்கும்போது தான் இதெல்லாம் மனதினுடைய விளையாட்டுன்னு நமக்கு தெரிய வரும். மனம் இந்த அளவுக்கு விளையாடுது அப்படிங்கறது நம்ம எந்த அளவுக்கு ஆழமா புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு அந்த நிர்குண உபாசனைக்குள்ள போகிறோமோ அப்பதான் இதை
புரிந்து கொள்ள முடியும் என்பதாக இந்த பாதையில் பயணிக்க விரும்புகின்ற சாதகர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் இதை சுட்டிக்காட்டுது. இந்த நிலையை அடைவதற்கு சாதகர்கள் உடல் என்னும் உபாதியால் வரையறுக்கப்பட்ட தன்னுடைய தனிப்பட்ட உணர்வை அகற்றி, அதாவது நான் அப்படிங்கிற அந்த ஈகோவை விட்டுட்டு மித்யா என்ற உறுதியான எண்ணத்தோடு இந்த உலகம் இருப்பது போல இருக்கின்றது, ஆனால் உண்மையில் இல்லை, என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிற புரிதல், அதுதான் மித்யா. மித்யான்னா இருப்பது போல இருக்குது, ஆனா இல்ல, ஆனா நடைமுறையில் இருக்குது. அசத்தியம்னு சொல்லல இங்க உபனிஷத்தோ அல்லது வேதமோ என்ன சொல்லுது? பிரம்மம் சத்தியம், ஜகத் அசத்தியம்னு சொல்லல. பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்தியான்னு சொல்லுது. அப்ப மித்தியாங்கிற அந்த புரிதல் நம்ம கிட்ட இருக்கணும். மித்யா என்ற எண்ணத்தோடு நம்ம இந்த உலகத்தை பார்த்தோம்னா இந்த உலகம் அந்த அறிவின் பிரதிபிம்பம் என்பதாக தெரியணும். அதாவது நான் இருப்பதனால இந்த உலகம் இருக்கிறது அப்படிங்கிற அந்த புரிதலோடு இந்த உலகத்தை அணுகும் போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இந்த உலகத்தினால வராது. ஏன் அப்படின்னா இங்க நான் தான் அதுல பிரதிபிம்பிக்கிறேன். அப்ப அதுல வரக்கூடிய பிரதிபிம்பம் என்னதே தான். அப்ப நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் பலவாறாக பலவிதமா பிரதிபிம்பிக்கும் போது இது எல்லாம் நான் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அதன் மீது நம்ம வெறுப்பு காட்ட மாட்டோம். அப்ப இருமைகளற்ற தன்மை அங்க வந்துவிடும். அந்த நிலைக்கு அந்த மனோபாவத்திற்கு உயரும் போதுதான் அவன் எப்படி மாறுறான் அப்படின்னா அந்த பூரண இருப்பாகிய பரபிரம்மத்தின் பேருணர்வு தன்மையை தனதாக்கி கொள்கின்றான் அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம். அதாவது தன்னுணர்வு தன்மையிலிருந்து பேருணர்வு தன்மைக்கு ஒருவன் எப்பொழுது உயர முடியும் அப்படின்னா இங்க நான் என்ற தன் தனித்துவத்தை இழக்கும் போது மட்டும்தான் இங்கு இருப்பதெல்லாம் நான் அப்படின்னு அவனுக்கு தெரிய வரும். ஏன்னா இங்க பேருணர்வு தன்மை என்பது ஒவ்வொன்றிலும் நான் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றேன். நானுங்கிறது இங்க என்ன? அறிவு, தூய அறிவு தான் இங்க உண்மையான நான். ஆனா போலி ஆபாச அறிவு தான் இங்க மனசு. அப்ப இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா அந்த தூய அறிவை பிரகாசிக்கிற மனசு நான் தான் அது நான் சொல்லி ஈகோவில் தன்னுணர்வுல மாட்டிக்கிட்டு தன்னை தனித்துவப்படுத்திக்கிட்டு என்னால தான் இது நடக்குது, நான் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் அப்படின்னு ஒரு ஈகோவில் ஆடிக்கிட்டு இருக்குல்ல, அதை விடுவிக்க சொல்லி உண்மையான நானாகி அந்த பேருணர்வு தன்மைக்குள்ள போகும்போது அந்த நான் ஒரு தனித்த நான் இல்லை, அது பல நான்கள். அததான் ரமண மகரிஷி ஒரு கோட் அழகா சொல்லுவாரு. நான் உதியாது உள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை. இந்த இடத்துல அந்த கோட்டை கொஞ்சம் மைனூட்டா கவனிச்சு பாருங்களேன். நான் அப்படிங்கிற ஒரு சிங்குலர் வேர்டு இருக்குல்ல, நான் அப்படிங்கிறது ஒரு சிங்குலர் தனித்துவமான ஒருமை. அந்த நான் எப்பொழுது எனக்கு உதிக்கவில்லையோ, நான் உதியாது உள்ள நிலை நாம் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அடுத்தது ப்ளூரல் யூஸ் பண்றாரு, ப்ளூரல் வார்த்தை, பன்மை. நாம் அதுவாய் உள்ள நிலை. இந்த பாயிண்ட்டை மைனூட்டா நோட் பண்ணணும். ஏன் அவர் இப்படி சொல்லியிருக்கலாம்ல, நான் உதியாது உள்ள நிலை, நான் அதுவாய் உள்ள நிலைன்னு சொல்ல வேண்டியது தானே. நான் உதிக்கலன்னா நான் அதுவா இருக்கிறேன்னு சொல்லிட்டு போலாமல்ல, ரொம்ப ஈஸியா இருக்குமே. அவர் அப்படி சொல்லாம நான் உதியாது உள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை அப்படின்னு சொல்றாருன்னா அந்த நாம்ங்கிற வார்த்தையை எப்படி ஒப்பிடுறாருன்னா எல்லாவற்றையும், இந்த ஹோல் யூனிவர்சல் அதுவா தான் இருக்குது, அப்ப அது மட்டும் தான் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லும் போது இப்ப நான் என்னுடைய தனித்துவத்தை இழந்து விட்டால் நான் அதுவாக மாறி விடுகின்றேன் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. அப்ப இது மாதிரி மகான்களுடைய அந்த வார்த்தைகளை நம்ம ரொம்ப மைனூட்டா கவனிக்கும் போது அதனுடைய ஆழமான உட்பொருளை புரிந்து கொள்ள முடியும். சும்மா அப்படியே புக் அறிவா படிச்சுக்கிட்டே போனா ஒன்றும் புரியாது. அப்ப அப்படி பார்க்கும்போது இங்க இந்த உபனிஷத் சுட்டி காட்டுற விஷயம் என்ன? அந்த பேருணர்வு தன்மைக்குள்ள நம்ம உயர வேண்டும் என்றால் நான் என்ற தன் தனித்துவத்தை இழக்க வேண்டும். அப்படி இழக்கும் போதுதான் நம்ம அந்த பேருணர்வு தன்மைக்குள்ள போக முடியும். அது இழக்காம நீங்க என்ன பண்ணாலும் போகவே முடியாது. படிச்சுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவுதான். காலங்கள் தான் போயிட்டே இருக்கும். அப்ப அது இழக்கிறதுக்கு நாம என்ன முயற்சி எடுக்கணும்? நானுங்கிற அந்த ஈகோவை விட வேண்டியதுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதுதான் நம்ம எல்லா பாடத்திட்டத்திலையும் சொல்லிட்டே இருக்கிறோம். இங்க நீ இல்லப்பா, அது மட்டும் தான் இருக்குது. இங்க உன்னுடைய இயல்பை நீ இழந்துடு, நானுங்கிற ஒரு தனித்துவத்தை இழந்துடு. இந்த பாடத்திட்டத்தினுடைய இறுதி முடிவே அதுதான். எல்லா பாடத்திட்டமும் நம்ம கற்றுக்கொள்ற அத்தனை பாடத்திட்டமும் இந்த வேதாந்த வழியில வர்ற அத்தனை விஷயங்களும் தன்னை இழப்பது மட்டும்தான். தன்னை இழந்து விட்டா அறிவு மட்டும்தான் இருக்குது, அதுதான் பிரகாசிக்கும், அது தானாவே பிரகாசிக்கும். அப்ப நான் என்னை எப்பொழுது இழக்கின்றேனோ அப்ப என்னுடையதுங்கிறது இங்க ஒண்ணும் இல்லை, எல்லாமாக நானே இருக்கிறேன். அப்ப நான் இந்த தனித்துவமான உடம்புல தான் நான் வாழ்றேனா அப்படிங்கிற அந்த அபிமானம் எல்லாம் போயிடுச்சுன்னா, அப்ப இந்த ஒட்டுமொத்தமா நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா என்னென்ன நடக்குமோ, எதுக்கு என்னென்ன நடந்துகிட்டு இருக்கோ அது அப்படியே நடந்துகிட்டு இருக்கிறோம். அது நமக்கு எப்படி புரியும்னா, ஒரு திரைப்படம் ஓடுவது போல தெரியும். அந்த படத்துல வர்ற காட்சிகள் அது பாட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கோம். அதுல ஒரு மாற்றத்தை நம்ம உண்டு பண்ண வேண்டியதில்லை. அதெல்லாம் ஒரு பிம்பங்கள் நமக்கு தெரியறதுனால சாட்சியா பார்க்கலாம், எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கலாமே தவிர
எதையும் எதையும் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதான் அவஸ்தாத்ரய சாட்சி. அதாவது விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆள் உறக்க நிலை என்ற 3 நிலைகளையும் யார் ஒருவன் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றானோ அவன் தான் பிரம்மஞானி, அவன் தான் ஆன்மா, அவன் தான் அறிவு, அவன் தான் இறைவன். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கும்போது அவன் இங்க தன்னுடைய தனித்துவமான உடலிலே இல்லாம உடலற்ற நிலையில இருக்கிறான். உடலற்ற நிலையில இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயங்களையும் ஒரு திரைப்படம் மாதிரி பார்க்கறான். அது விழிப்பு நிலையிலையும் படமா தான் பார்ப்பான், கனவு நிலையிலையும் அது படமா தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆழ்ந்த உறக்கத்திலேயும் அங்க படம் ஆஃப் ஆகி கிடக்குது. அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லைனாலும். ஆனா அந்த 3மே நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு அவனுக்கு தெரியும். திரைப்படத்துல உட்கார்ந்து படம் பார்க்கும்போது கரண்ட் கட் ஆனாலும் கரண்ட் கட் ஆயிடுச்சுங்கிறது அவனுக்கு தெரியுமில்ல, படம் பார்க்கிறவனுக்கு. படம் வரல அப்படின்னா கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு தெரியும். அதே மாதிரி படம் ஓடும்போது அந்த படம் ஓடுது, அது பொம்மை படம் தான், அதுல ஒண்ணும் உண்மைத்தன்மை இல்லை அப்படிங்கிறது அந்த படம் பார்க்கிறவனுக்கு தெரியும். அது மாதிரி இந்த சாட்சி பாவனையில இந்த ஞானி இருப்பான் அப்படிங்கறது இங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்புறம் சகுண பிரம்மம் பற்றிய சிந்தனை சொல்லுது. ஃபர்ஸ்ட் நிர்குண பிரம்மத்தை பற்றி சொல்லுது, அப்புறம் சகுண பிரம்மத்தை பத்தி சொல்லுது. பிரம்மம் இந்த உலகத்திற்கு ஆதாரமாகவும் அதனுடைய தோற்றத்திற்கு காரணமாகவும் பார்க்கப்படுகிறது. அதுதான், அந்த பிரம்மம் இருப்பதனால்தான் இந்த உலகம் இருக்கிறது. அப்ப இந்த உலகத்தை முழுவதுமாக வியாபித்துக் கொண்டும் உலகத்திற்கு தலைவனாகவும் அதுவே இருக்கிறது. அப்படி அது இருக்கிறதுனால தான் இந்த உலகத்தை நம்ம உதாசீனப்படுத்த முடியாதுங்கிறேன் நான். ஏன்னா உலகம் அசத்தியம் நம்ம சொல்லல, மித்தியான்னு தான் சொல்றோம். இருப்பது போல இருக்குது. ஆனா அது பரமனின் பிரதிபிம்பம், நிழல் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப நம்ம பரமனினுடைய நிழல்னால அதுக்கு தகுந்த மரியாதையை கொடுக்கணுமே தவிர அதை உதாசீனப்படுத்தக்கூடாதுங்கிறதுனால அதையும் நம்ம மதிக்கிறோம். அதனாலதான் நம்ம கல்லிலும் கடவுளை பார்க்கிறோம். இப்ப நம்ம பார்க்கும் இடமெங்கும் இறைவன் நீக்கமர நிறைந்திருக்கிறான்ங்கிறத நம்ம எப்ப தெரியுமா தெரிஞ்சுக்கிறோம்? அது கூட தெரியாமையே தான் பண்றோம். ஆயுத பூஜை அன்னைக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற ஊசி முதல் கொண்டு எல்லாம் எடுத்து வச்சு அதுக்கு பட்டையை போட்டு குங்குமத்தை வச்சு எல்லாம் கும்பிடுவோம். வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு சாமான் எடுத்து வச்சுக்குவோம். அருவாமனை, கத்திரிக்கோள், அப்படி என்னென்ன கிடக்குதோ அந்த ஸ்க்ரூ டிரைவர் எல்லாம் எடுத்து வச்சு அதுக்கெல்லாம் ஒரு பொட்டு வச்சு அதுக்கெல்லாம் ஒரு பூஜை போடுவோம். புக்கு எல்லாம் வச்சு. ஆனா எல்லாத்துலயும் கடவுள் இருக்குங்கிறத ஒரு தாத்பரியம் அது. ஆனா அதெல்லாம் என்ன, அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். அப்புறம் அதெல்லாம் தூக்கி மூலையில போட்டோம்னா அது பாட்டு கிடக்கும். அப்புறம் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம், அவ்வளவுதான், மறந்துடுவோம். அப்ப இந்த பாடத்திட்டம் என்ன சொல்ல வருது? எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கிறான், பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறான், அந்த அறிவாக அவன் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த அறிவு பிரகாசம் தான் இங்க உலகமாக படைக்கப்பட்டிருக்கின்றது. படைக்கப்பட்ட பொருள் எல்லாம் அதுதான், அதற்கு வேறாக இல்லை என்பது நமக்கு எப்ப புரியுதோ அப்ப இங்க இருப்பதெல்லாம் இறைவனைங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா அந்த இறைவனுக்கு வேறாக நானும் இல்லை என்பது நமக்கு தெரியும் போது நாம என்ன ஆயிடுவோம்? அமைதியா அந்த உலகத்தை சாட்சியா பார்க்கிற நிலைக்கு வந்துருவோம். அப்ப எல்லாம் அதுவே இயங்கிட்டு இருக்கு, ஆனந்தமா இயங்கிட்டு இருக்கு, இயக்கம் அழகா நடக்குது. இங்க நான் எனக்காக ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை, எல்லாம் அது பார்த்துக்குது. ஏன்னா அதனுடைய இயக்கம் இந்த பிரபஞ்சம். அப்ப இங்க நடந்துட்டு இருக்கிற இந்த படத்தை எடுத்த டைரக்டருக்கு அந்த படத்துல யாராருக்கு என்ன கேரக்டர் கொடுத்தாங்களோ அந்த கேரக்டர் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அந்தந்த சீனுக்கு உண்டான அந்த விதம் அவர் ஆல்ரெடி கதை எழுதி முடிச்சாச்சு, அது ஓடிக்கிட்டு இருக்குது. அதை நம்ம இடையில போய் மாற்றம் எல்லாம் பண்ண முடியாதுங்கிறதுனால அப்படியே லைஃப் பார்த்துக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். நீங்க பாடுபட்டா பணக்காரன் ஆயிடலாம், பாடுபடலைன்னா ஏழை ஆயிடலாம் அப்படிங்கிற மனப்பாவம் எல்லாம் தூக்கிடுங்க. ஏன்னா இங்க உங்களுக்கு எது வரணுமோ அது வரும், எது வரக்கூடாதோ அது வராது. இதுதான் உண்மை, சத்தியமான வார்த்தை. அப்ப இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, இறைவன் எடுப்பதை யாராலையும் நிறுத்த முடியாது, தடுக்க முடியாது. அந்த வகையில உங்ககிட்ட வரணுங்கிறது வரும், போகுங்கிறது போகும். நீங்க பயங்கரமா கடின உழைப்பா உழைச்சாலும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் தான் வரும். ஏன்னா கூலி தொழிலாளி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் பாடுபட்டாலும் அவனுக்கு ஒரு நாள் கூலி 500 ரூபா தான். ஆனா ஒரு பணக்காரன் ஒரு நாளைக்கு சர்வசாதாரணமா 10,000 20,000 சம்பாதிக்கிறான்னா அவனுடைய கூலி அப்படி கொடுத்துருக்கு இறைவன். அப்படின்னா அது அவரவர்களுக்கு என்ன கொடுக்கணும், அவர்களுடைய கர்ம பலன் அடிப்படையில் அது கரெக்டா கொடுக்கும். ஏன்னா அதுக்கு தெரியும் யாருக்கு என்ன கொடுக்கணும், எது எப்படி எடுக்கணும். ஏன்னா அது படத்துல அந்த சீனை கொடுத்துருக்கனால அந்த சீன்ல அவன் நடிக்கிறான். நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம இவன் பணக்காரன் ஏழைங்கிறது நம்முடைய மனம் சார்ந்து பார்க்கிறோமே தவிர அதை பொறுத்த வரைக்கும், அறிவை பொறுத்த வரைக்கும் இங்க ஏழை பணக்காரன் கிடையாது. அந்த நடிப்பு தான். இங்க நீ பிச்சைக்காரனா நடிக்கிற, இங்க நீ பணக்காரனா நடிக்கிற அப்படின்னு சொல்லி நடிக்க வச்சிருக்குது. அந்த நடிப்பு சீனை தான் நம்ம பார்க்கணுமே தவிர அந்த சீனுக்குள்ள போய் நான் கஷ்டப்படுறேன், அவன் பணக்காரனா இருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மைண்ட் பண்ற பிளே பேக்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியா வெளியே வந்துடலாம், வந்துட்டு இதை சாட்சியா பார்க்க முடியும். அப்ப இங்க எல்லாம் அது இயக்கம் அழகா நடந்துட்டு இருக்கும். நமக்கு இப்ப பணம் சம்பாதிக்கணும், நல்லது நடக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பாடுபட்டாலும் நல்லது வரதை விட கெட்டது தான் அதிகமா வருது இல்லையா? ஆனா கெட்டது வர்றதுக்கு நம்ம ஏதாவது முயற்சி செய்யறோமா? செய்யாமே கெட்டது வருது இல்லையா? அப்ப அப்படி பார்க்கும்போது நல்லதுக்கும் நீங்க எந்த முயற்சி செய்ய வேண்டியதுல தானாவே வரும் அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக சுட்டி காட்டுறேன், வேற ஒண்ணும் இல்லை.
அதாவது நீங்க வந்து நல்லது நடக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், நீங்க ஓடுறீங்க, பயங்கரமா பாடுபடுறீங்க, ஏதேதோ முயற்சிகள் எடுக்கிறீங்க. ஆனா அந்த முயற்சியினுடைய பலன் என்னவா இருக்குது? பெரும்பாலும் அந்த நல்லது நடக்கிறத விட கெட்டது தான் அதிகமா நடந்தது. கெட்டது தான் கஷ்டத்த குடுக்குது, பிரச்சனைக்கு கொண்டு வருது. ஆனா இதே நீங்க வந்து கெட்டது நடக்கணும்னு ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா? எந்த முயற்சியுமே எடுக்காம கெட்டது வருதா? இல்லையா? அப்ப நல்லது நடக்கணுங்கிறது நீங்க எந்த முயற்சியும் எடுக்க வேண்டியதில்ல. தானாவே நல்லது வரும். அப்படிங்கிறது புரிந்து கொண்டீங்கன்னா, நமக்கு எது வருமோ வரும், எது போகுமோ அது போகும் என்ற புரிதல் நம்மிடத்தில வேரூன்றிவிடும். அதுதான் நம்ம இந்த பாதையில பயணிப்பதற்கு சரியாகவும் இருக்கும். அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த நிர்குண பிரம்மம், சகுண பிரம்மம்ங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இன்னும் வந்து இந்த உபநிஷத்துல வந்து சாந்தி மந்திரம் இருக்கு. அது வந்து நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம். ஏன்னா டைம் பத்தல. அப்புறம் இந்த மந்திரங்கள் எல்லாம் வந்து நம்ம முறையா படிக்கிறது வந்து நாளைக்கு என்ன பண்ணுவோம்னா, இப்ப நான் இன்னைக்கு ஒரு பிடிஎஃப் அனுப்பிச்சிருப்பேன் உங்களுக்கு புக்கு. அமிர்த பிந்து உபநிஷத்தினுடைய அந்த மந்திரங்கள் மட்டும் ஒரு தனி புக்கா குடுத்துருக்கேன். அத வந்து நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் அத ஃபுல்லா அந்த 22 பாட்ட நம்ம படிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாட்டுக்கு உண்டான பொருளுக்கு நம்ம போலாம். ஏன்னா அந்த பாட்ட படிக்கும்போது நீங்க அதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணி கேட்கணும். அதுக்காக அந்த புக்க வந்து நீங்க அப்படியே மொபைல்லயே பிடிஎஃப் ஃபார்மேட்ல வச்சு நீங்க ஜூம் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்க அத வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். 8 பக்கம் தான். பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கங்க. அத நம்ம நாளைக்கு எப்படி படிக்க போறோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு ட்ரையல் சொல்லிடுறேன். இப்ப வந்து இந்த பாடல் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கங்களேன். இப்போ அமிர்த பிந்து உபனிஷத் அப்படின்ட்டு. இப்ப முதல் பாடல் எடுத்துக்கிறோம். அத வந்து நம்ம எப்படி முறையா படிக்கணும் அப்படின்னா, மனோஹி தவிவிதம் புரோக்தம் சுத்தம் சா சுத்தமேவ ச அசுத்தம் காம சங்கல்பம் சுத்தம் காம விவர்ஜிதம் மனஹ ஏவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோ பந்தாய விசயா சக்தம் முக்கியை நிர்விசயம் சம்ருதம். இந்த மாதிரி படிக்கணும். இந்த மாதிரி நம்ம முறையா பண்ணோம்னா தான் அந்த 22 மந்திரங்களும் நம்ம பிளேபேக் பண்ணிட்டு, அப்புறம் இந்த மந்திரத்துக்குண்டான பொருள் எல்லாம் ஒவ்வொன்றா பார்ப்போம். அப்ப நாளைக்கு நம்ம வந்து சாந்தி மந்திரத்துல தொடங்கிட்டு, அப்புறம் இந்த 22 மந்திரங்களும் ஒவ்வொன்றா பொருள் பார்க்க போறோம். அதுல ஒவ்வொரு கிளாஸ்ல எத்தனை மந்திரத்தை முடிக்க போறோம்னு எனக்கே தெரியாது. ஏன்னா நான் அந்த பாடல் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அதனுடைய விளக்க உரை வந்து அப்போதைக்கு எப்படி வருதோ அப்படி குடுத்துட்டு இருப்பேன். அதனால முன்ன பின்ன நடக்கும். ஒரு செயல்ல வந்து ஒரு கிளாஸே கூட ஓடும். ஒரு கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா 4, 5 பாடல்கள் கூட ஒட்டுக்கா ஓடிடும். அது அப்பப்ப எனக்கு உள்ள இருந்து எப்படி வருதோ அப்படி குடுத்துட்டு இருப்பேன். அப்ப நாளைய வகுப்புல நாம இந்த அமிர்த பிந்து உபநிஷத்தினுடைய சாந்தி மந்திரத்தை வந்து தொடங்கலாம். இன்றைய வகுப்பை இத்துடன் நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.